ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாட்ஸ்அப் கேலக்ஸி. என்னோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். ஒரு ஹைவே ரோட்டில் கருப்பு கலர் கார் விபத்தில் சிக்கி சிதைந்து கிடந்தது. அதில் பயணம் செய்த இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள். அங்கு கூட்டம் கூடி நின்று வேடிக்கை பார்த்தும் கொண்டிருந்தார்கள். அந்த கார் ஒரு ஆடி A8 வகையை சார்ந்தது. அந்த காரில் பயணம் செய்தவர்கள் யார் என்று அங்கு இருந்த போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அவர்கள் யார் என்று தெரிந்தது. அவர்கள் அந்த நகரின் மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதர்கள். இது ஒரு விபத்தா அல்லது கொலை முயற்சியா என்று போலீஸ் சந்தேகித்தனர். அவர்களின் உறவினர்களுக்கு இந்த விபத்தை பற்றி தகவல் அனுப்பப்பட்டது. அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த சொகுசு காரில் பயணித்தவர்கள் இருவரும் தாய் தந்தை என்று அவர்களின் மகன் கூறினான். அவர்கள் இருவரும் தனது தாத்தாவை பார்க்க சென்றார்கள் என்று கூறினான் கார்த்திக். கார்த்திக்கின் தாத்தா மிகப்பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் ஒரு ஆண். முதல் மகளின் பெயர் மாதவி. இவளுக்கு ஒரு தம்பியின் உண்டு, பெயர் மதன். மாதவிக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருந்தது. இவரது கணவர் ஒரு வைர வியாபாரி. அவரின் பெயர் ராம். இவர்கள் அனைவரும் தனித்தனியாக தான் வசித்து வந்தார்கள். தனது கூட பிறந்த தம்பி அவனுக்கு பிடித்த துறையில் வேலை செய்து வந்துள்ளான். இப்படி இருக்கும் தனது பிள்ளைகளை நினைத்தும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இருந்தார் ரகுராம். ஆம், இதுதான் அவரது தாத்தாவின் பெயர். ரகுராம் தனது மகள் தன்னை பார்க்க வருகிறாள் என்று அவர் அவளுக்காக காத்திருந்தார். இவ்வளவு நேரமாகியும் இவர்களை காணவில்லை என்று அவர் தனது மொபைல் போனை எடுத்து அவர்களுக்கு கால் செய்தார். அவர்களுக்கு போன் போகவில்லை. சற்று நிமிடம் கழித்து அவருக்கு ஒரு போன் கால் வந்ததை அதை பார்த்தார். அப்போது அவரின் PA வந்து அவரின் பின் வந்து நின்று சார் என்று அழைத்தார். ரகுராம் திரும்பியும் சொல்லுங்க முத்து என்றார். உங்களை பார்க்க A2 போலீஸ் ஸ்டேஷன் இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. என்னையா, எதுக்கு என்று கேட்டார். ஆமாம் சார் என்றார் முத்து. சரி வாங்க போகலாம் என்று இருவரும் தனது அறையில் இருந்து கீழே சென்றார்கள். குட் மார்னிங் ஆபீசர், என்ன விஷயம் என்றார் ரகுராம். காவல் அதிகாரி அவரை பார்த்து குட் மார்னிங் சார், ஒரு முக்கியமான விஷயம் என்றார். என்ன விஷயம் என்றார் ரகுராம். பிளாக் கலர் ஆடி 85 நம்பர் TN02CC6, இந்த கார் உங்களுடையதா என்றார். ஆமா, அது என்னுடைய மகளுடைய கார் தான். சாரி சார், உங்க மகளும் மருமகனும் கார் விபத்துல சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க என்றார் அந்த காவல் அதிகாரி. ரகுராம் தனது புருவங்களை உயர்த்தி அதிர்ச்சியில் அவர் உறைந்து போனார். அவருக்கு பேசுவது கடினமாக இருந்தது. சார், நாங்க இந்த கார் நம்பரை செக் பண்ணும்போது தான் இது உங்க பொண்ணுடைய கார் என்கிற விஷயமே தெரிஞ்சது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சார் சார் என்றான் பார்த்திபன். இந்த விபத்து எப்போது நடந்தது என்றார் ரகுராம். மார்னிங் சார். ரகுராம் தனது தலையில் கை வைத்து வந்து அழுதார். ஓகே சார், உங்க பொண்ணு அப்புறம் அவர் கணவர் 2 பேரோட பாடி இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்துடும் சார் என்றார் பார்த்திபன். இப்போ அவங்க 2 பேரோட பாடி எங்க இருக்கு, நான் பார்க்கலாமா என்றார் ரகுராம். கண்டிப்பா சார், அவங்க பாடி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். ரகுராம் தனது கண்களில் நீருடன் தேங்க்யூ மிஸ்டர் பார்த்திபன். பார்த்திபன் அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது ரகுராமின் செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தார். ஏதோ ஒரு புது எண். ஹலோ என்றார். மறுபக்கத்தில் இருந்து அமைதி நிலவியது. ரகுராம் யார் இது என்றார். ஒரு பதிலும் வரவில்லை. அவர் தனது செல்போனை பார்த்தார். அதில் காலும் கட் செய்யாமல் இருந்தது. யார் பேசுறது சொல்லுங்க என சொல்ல அவர் தனது மொபைலை அணைத்துவிட்டு அவர் தனது அறைக்கு நடந்தார். அப்போது அவர் மொபைலுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை அவர் பார்த்து பயந்து போனார். அதில், இனிமேல் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது மிஸ்டர் ரகுராம் என்கின்ற ராஜ், உங்க அழிவு காலம் தொடங்கிருச்சு என்று வந்திருந்தது. யாரதும் யாருக்கும் தெரியாத என்னுடைய பெயர் எப்படி தெரியும் என்று யோசித்தார். இதை அவனிடம் சொல்லிவிட வேண்டியதான் என்றும் முணுமுணுத்து நடந்தார். அவர் பின் தொடர்ந்த முத்துவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சார், எனி ப்ராப்ளம் என கேட்டார். நத்திங் முத்து. ஓகே சார் என்று அங்கிருந்து சென்றார். தனது அறைக்கு சென்று கதவுகளை சாத்திவிட்டு அவர் இருக்கையில் மெதுவாக அமர்ந்தார். தனது மேஜையின் மேல் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்து சற்று அமைதியாக இருந்து யோசித்தார். எங்கு தப்பு நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், நாம அதுல இன்வால்வ் ஆகியிருந்தது 2 பேருக்குத்தான் தெரியும். அவங்க 2 பேருமே இப்போ இல்ல. யார் அது? சம்திங் ஹேப்பன் சீரியஸ்லி அண்ட் சம்ஒன் வாட்சிங் மீ என கூல்ராஜ், எது நடந்தாலும் நாம பார்த்துக்கலாம் என மனதிற்குள்ளே தைரியம் சொல்லிக்கொண்டார்.
தொலைவில் ஒரு கார் வந்து வீட்டின் பின்புறம் நிறுத்திவிட்டு அதிலிருந்து ஒருவர் இறங்கி நடந்து வீட்டிற்கு சென்றார். அவர் ஒரு வெள்ளை நிற சட்டையும் நீல நிற ஜீன்ஸும் அணிந்திருந்தார். அந்த வீட்டின் முன்பக்கமாக வந்து அந்த வீட்டை திறந்து உள்ளே சென்றார். அங்கு போட்டிருந்த சோஃபா மீது அமர்ந்தார். தனது கை கடிகாரத்தை பார்த்தால் மணி மதியம் 2:30 காட்டியது. அவரது முகத்தில் கர்ச்சீப் கட்டியிருந்ததை அதை அவிழ்த்தார். அது ஒரு பெண். அவள் பெயர் கயல். கயல் இந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தாள். அவளது எதிரில் இருக்கும் டிவியை ஆன் செய்து சேனலை மாற்றிக்கொண்டிருந்தாள். அப்போது செய்தியில் ஏதோ ஒரு விபத்து பற்றி ஓடிக்கொண்டிருந்தது. அதை கவனிக்க ஆரம்பித்தாள். அந்த காரின் போட்டோ வந்தது. கயல் திகைத்தாள். அது அவர்களின் ரகுராமின் மகளின் கார்தானே என்று மனதில் நினைத்து தனது கைபேசியில் தனது அப்பாவிற்கு போன் செய்தாள். மறுமுனையில், சொல்லுமா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க என்றார் கயலின் தந்தை. அப்பா, நியூஸ் பாத்தீங்களா என்றார். பார்த்தேம்மா, அந்த கார் விபத்தை பத்தி தானே கேட்குற என்றார். ஆமாப்பா, எப்படி இது நடந்திருக்கும் என்று பேசினாள் கயல். நம்ம செய்ய வேண்டிய வேலையை வேற ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரிப்பா, நீங்க இங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு காலையில அங்க இருப்பேமாம் என்று சொல்லி அவர் தனது கைபேசியை அணைத்தார். கயல் சற்று அமைதியாக அவள் சமைக்க தனது கிச்சனுக்கு சென்று இரவு உணவை தயார் செய்தாள். இரவில் அவள் சமைத்த உணவை சாப்பிட்டு தனது அருகில் இருந்த ஜூஸை எடுத்து குடித்துவிட்டு தனது படுக்கையில் படுத்தார். திடீரென்று அவள் வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்டது. இந்த நேரத்துல யார் வந்திருக்கா என்று கூறிக்கொண்டு எழுந்து நடந்து கதவை திறந்தாள். அவளின் எதிரில் அவளது அப்பா வந்து நின்றார். கயலுக்கு ஆச்சரியம். என்னப்பா, காலையில வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கீங்க? சும்மாதாம்மா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். சரி வாங்கப்பா, சாப்பிட்டீங்களாப்பா என்றாள் கயல். சாப்பிட்டு தான் வந்தேம்மா. இருவரும் அவர்களது அறைக்கு சென்று உறங்கினார்கள். மறுநாள் காலை கயல் தந்தை சீக்கிரமாக எழுந்து ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார். கயல் எழுந்து குட் மார்னிங் அப்பா என்று அவரை நோக்கி வந்து அவர் பக்கத்தில் அமர்ந்தாள். குட் மார்னிங்மா, நல்லா தூங்குனியாமா என்றார். நல்ல தூக்கம்பா என்று சிரித்தபடி, இருங்க நான் போய் டீ போட்டுட்டு எடுத்து வரேன். அதுக்கு அவசியம் இல்லை கயல், நான் முன்னாடியே போட்டு அந்த ஃப்ளாஸ்கில் வச்சிருக்கேமாம், எடுத்து குடி என்றார் அவர். அவள் சிரித்தபடி அதை எடுத்து குடித்து கொண்டே அவரிடம் பேசினாள். என்னப்பா, எதுவும் க்ளூ கிடைச்சதாப்பா அந்த விபத்தை பத்தி என்றாள் கயல். இல்லம்மா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஒன்னும் தட்டுப்படலம்மா. இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருந்த வேளையில் அவர்களின் வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்டது. அவர்கள் இருவருக்கும் யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இருமா, நான் போய் பார்க்கிறேன் என்றார். கதவின் அருகில் போய் கதவை திறந்தார். ஒரு கருப்பு கலர் கூலிங்காசுடன் கருப்பு சட்டை மற்றும் காக்கி வேட்டியுடன் ஒருவர் வந்து நின்றார். கயலின் தந்தையை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்தார். கயல், யாருப்பா வந்திருக்கா என்று கேட்டுக்கொண்டே அவர் அருகில் வந்தாள். இருவரின் விழிகளும் ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். தனது அறையின் இருக்கையில் இருந்தபடி ராஜ் கையில் இருந்த போனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் செய்தார். மறுமுனையில் ஹலோ என்று ஒரு குரல் கேட்டது. ஹலோ ஹலோ, நான் ராஜ் பேசுறேன். சொல்லுங்க என்று சொன்னது அந்த குரல். எப்படி இருக்கமா என்று கேட்டார் ராஜ். நான் நல்லா இருக்கேன் என்றாள் ரோஜா. நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா என்றாள். நீங்க இல்லாம நான் எப்படி நல்லா இருக்க முடியும் என்றார் ராஜ். இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, அதுக்கப்புறம் நான் உங்க பக்கத்துல இருக்க போறேன் என்றாள் ரோஜா. மெதுவாக புன்னகைத்து, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்க இருக்கேன், இல்லை என்றால் நான் உங்ககிட்ட வந்துடுவேன் என்றார் ராஜ். ரோஜா, ஐயோ அப்பா, அதை மட்டும் பண்ணிடாதீங்க, இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். சரிப்பா, நாம ரொம்ப நேரம் போன்ல பேச வேண்டாம், நாளைக்கு நாம எப்போதும் சந்திக்கிற இடத்துக்கு அதே நேரத்துக்கு வந்துடுங்கள் என்றாள் ரோஜா. சரிம்மா என்று தனது போனை கட் செய்தார். இங்கு கயலும் மதிமாறனும் விழிகள் ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். இருவரின் கண்களையும் அவர்களால் நம்ப முடியவில்லை. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு அசைவற்று நின்றார்கள். மிஸ்டர் மதிமாறன், எப்படி இருக்கீங்க என்றான் அவன். கயல் அவன் அருகில் சென்று அவனை கட்டிப்பிடித்து அழுதாள். அட ஒண்ணுமில்ல பாப்பா, அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்கு அழுகிறீங்க என்று அவள் தலையை கோதியபடி கூறினான். மதிமாறனை பார்த்து, அவன் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்க தான் இருக்கேன் என்று அவர் முன் கைகளை அசைத்து காட்டினான் கவின். மதிமாறன் கவினை அணைத்தபடி, நீ நீ எப்படி என்று பேச்சு வராமல் அவனிடம் கேட்டார். எல்லாத்தையும் சொல்லுறேன் என்று அவர்கள் 3 பேரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். கவின் அங்கு இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். மதிமாறன் அவன் அருகில் அமர்ந்தபடி என்ன நடந்தது என்று பேச்சை தொடங்கினார். கயல் அவனிடம், இந்தாடா காஃபியை குடிச்சுக்கிட்டே சொல்லு என்று அவனிடம் கொடுத்தாள். நன்றி என்று கூறி அவன் அந்த காஃபியை குடித்து கொண்டு, அப்பா, யார் அந்த ரகுராம் என்று கேட்டான் கவின். எதுக்குடா கேட்கிற என்றாள் கயல். சொல்லுங்கப்பா என்றான் கவின். அவரும் நானும் ரொம்ப பழக்கம் கிடையாது, நான் வேலை பார்த்த மருத்துவமனைக்கு அடிக்கடி செக்கப்க்கு வருவாருடா, எதுக்கு இந்த விஷயத்தை கேட்கிற என்றார் கயலின் அப்பா மதிமாறன்.
அவரை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா என்றான் கவின். வேற எனக்கு எதுவும் இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவருக்கு ஒரு தம்பி இருந்தாருன்னும் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ விபத்துல செத்துட்டாருன்னு ஒரு புரளி பேசுனாங்க என்றார். எனக்கு இந்த விஷயம் எங்க காலேஜ்ல சொன்னாங்க என்றாள் கயல். நீங்க 2 பேரும் அவரை பார்த்திருக்கீங்களா என்று கேட்டான் கவின். இல்லை என்று இருவரும் சொன்னார்கள். அப்படியா, என்னால் நம்ப முடியலையே என்றான் கவின். அட ஏண்டா, நான் அவரை பார்த்தது இல்லை என்றார் மாறன். இப்போ பாருங்க என்று தனது பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்து அந்த புகைப்படத்தை அவர்களிடம் காட்டினான். இருவருக்கும் எதுவும் புரியாமல் அந்த புகைப்படத்தை பார்த்தார்கள். இதுல என்னடா இருக்கு, அவங்க குடும்பத்தோட இருக்காங்க என்றான் மாறன். கையில் அந்த படத்தை பார்த்துவிட்டு, அப்பா அந்த ஓரத்துல பாருங்க என்றாள். இங்கு ரோஜா தனது தந்தையுடன் பேசிவிட்டு அவள் தனது போன் கேலரியில் இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்து தனது கண்களில் வரும் கண்ணீரை துடைத்து அவள் அங்கு இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். கண்களை மூடி அவள் அமைதியாக சிந்தித்தாள். தனது மகளுடன் பேசிவிட்டு தனது கைபேசி அணைத்து வைத்துள்ள ராஜ் அவர் அருகில் இருந்த மற்றொரு மொபைல் போனில் இருந்த புகைப்படத்தை பார்த்து அவர் கண்கள் கலங்கியிருந்தார். பார்த்திபன் விபத்தை பற்றி ரகுராமிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து தனது போலீஸ் ஜீப்பில் அமர்ந்து வண்டியை எடுங்க போகலாம் என்று சொல்ல அவன் தனக்குள் எதையோ பற்றி சிந்திக்க அவனை பார்த்து என்ன சார் யோசனை என்று கேட்டார் டிரைவர் சுகுமார். உங்களுக்கு இந்த ரகுராமை பத்தி எதுவும் தெரியுமா என கேட்க எதுக்கு சார் இப்படி கேட்குறீங்க என்றான் சுகுமார். சொல்றேன், நீங்க சொல்லுங்க என்றான் பார்த்திபன். சுகுமார் இவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன், அது மட்டும் இல்லாம இவங்க நடத்துற கம்பெனி தான் படிக்க வசதி இல்லாம கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க என்றார் சுகுமார். அது எல்லாம் சரிதான், இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வேற எதுவும் இருக்கா என்றான் பார்த்திபன். வேற வேற என்று தனது கையில் வைத்திருந்த பேனாவை சுத்தியபடி கேட்டான் பார்த்திபன். அப்புறம் அவருக்கு ஒரு தம்பி இருந்தாருன்னு வதந்தி வெளியாகி பெரிய பேச்சுமா விஷயமா ஆச்சு சார். ஆனால் அதை பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு அபிஷியலா பதில் சொன்னது இல்லை சார். ஆமாம் சுகுமார், அதுதான் எனக்கும் ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த விபத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், இல்லாம கூட போகலாம் என்று தனது பேனாவை பாக்கெட்டில் வைத்துவிட்டு நேராக ராயல் மருத்துவமனைக்கு போங்க, அங்க டாக்டர் பார்த்து ரிப்போர்ட் வாங்கணும் என கூற சுகுமாரும் சரி என தலையசிக்க ஜீப் நேராக மருத்துவமனைக்கு சென்றது. பார்த்திபன் இறங்கி வராண்டா வழியாக உள்ளே சென்றான். விபத்துக்கு முந்தின நாள் காலை மாதவியும் ராமும் அவர்கள் இருவரும் வீட்டின் கார்டனில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவருடைய வீட்டிற்கு ஒரு பார்சல் வந்தது. அந்த வீட்டின் வாசலில் கொரியர் பாய் வந்து நின்றான். அவனை பார்த்து ராம், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று வாசலை நோக்கி நடந்து அந்த பையனிடம் சென்று என்னவென்று கேட்டார். சார், இங்க மாதவிங்கிறது யாரு என கேட்டான். ராம், என் மனைவிதான் என்றார். அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சார் என்று அதை அவரிடம் கொடுத்து அவரிடம் கையெழுத்தும் வாங்கி சென்றான். அவர் உள்ளே வர மாதவி ஹாலில் நின்று என்ன இது என்று கேட்டார். உனக்கு தான் வந்திருக்கு என்று அவரிடம் கொடுத்தார் ராம். அந்த கடிதத்தை பிரித்து பார்த்துவிட்டு அந்த கடிதத்தை படித்தார் மாதவி. இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்க போறப்பனா உயிரோட இருக்க மாட்டேன். இதுல இருக்கும் அட்ரஸுக்கு போய் பார்த்தா நான் எதுக்கு உங்களுக்கு அனுப்பினேன் என்ன யோசிக்க வேண்டாம். இந்த கடிதத்தில் இருக்க அட்ரஸுக்கு சென்றால் உங்களுக்கான பதில் கிடைக்கும் என்று அந்த அட்ரஸும் இருந்தது. இருவரும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்க மாதவி யார் நமக்கு இது அனுப்பியிருப்பார் என்று யோசனையில் இருந்தார். அதை பார்த்த ராம், என்னம்மா யோசிக்கிற என்றார். இந்த அட்ரஸுக்கு போக போறோமா என்றார். இல்லைங்க, ஃப்ரம் அட்ரஸும் இல்லாம நமக்கு எதுக்கு அனுப்பி வைக்கணும் என்று கூறி யார் என்னன்னு தெரியாம போறது எப்படி சரியா வரும் என்றாள் மாதவி. சரி, எதுவா இருந்தாலும் என்ன, நம்ம போய் பார்க்கலாம் என்றார் ராம். சரி என்றாள் மாதவி. இருவரும் மதியம் 3 மணிக்கு அந்த அட்ரஸுக்கு சென்றார்கள். அந்த இடத்தை சுற்றி எதுவும் இல்லாமல் இருக்க சற்று தொலைவில் ஒரு பழைய வீடு இருக்க அங்கு காரை ஓட்டினார் ராம். அந்த வீட்டின் வாசலுக்குள் இருவரும் தனது காரில் நுழைந்தார்கள். இருவரும் காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கு யாரும் இல்லாமல் இருக்க தனியாக ஒரு அறையில் இருந்தது. அந்த அறைக்கு போக அங்கு ஒருவர் கயிற்றில் கட்டியபடி நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரின் முகம் வெள்ளை துணியால் கட்டியிருக்க அந்த துணியை அகற்றிய மாதவியும் ராமும் பார்த்து அதிர்ந்தார்கள். போலீஸ் ஆபீசர் பார்த்திபன் நேராக மருத்துவமனைக்கு சென்று அங்கு டாக்டர் முரளியை சந்தித்தார். ஹலோ டாக்டர், ஐ எம் பார்த்திபன் என்று கை நீட்டினார். எஸ் மிஸ்டர் பார்த்திபன் என்று இருவரும் கை குலுக்கி ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்று தனக்கு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டி அமரச் சொன்னார் முரளி. சொல்லுங்க பார்த்திபன், என்ன விஷயம் என்றார். காலையில் ஆக்சிடென்ட் கேஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சா டாக்டர் என்றான் பார்த்திபன். ஓ எஸ், சாரி பார்த்திபன், ஐ ஃபார்காட் இட் என்று தனக்கு வலது பக்கத்தில் இருந்த டிராவில் ஒரு ஃபைலை எடுத்து பார்த்திபனிடம் கொடுத்தார். என்னாச்சு டாக்டர் என்று கேட்டான். அவங்க 2 பேரும் யார் என்று
முரளி கேட்டார். அதற்கு பார்த்திபன் கணவன் மனைவி என்றார். வாட் என்று ஆச்சரியமாக கேட்ட அவரை வினோதமாக பார்த்தான் பார்த்திபன். என்ன டாக்டர், எனிதிங் சீரியஸ்? இதுல இருக்கிறது 2 பேரும் லேடிஸ் என்றார் முரளி. அதிர்ச்சியில் தனது முடியை கோதியபடி போனை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்தான். யார் இந்த விபத்தை பற்றிய தகவல் காவல்துறைக்கு தெரிவித்தது என்றான். தெரியல சார் என்றார். அதற்கு அந்த அதிகாரி தெரியல என்று சொல்லவும், ஒரு கேஸ் கூட ஒழுங்கா என்கொயரி பண்ண மாட்டீங்களா என்று கத்தினான் போனை வைத்துவிட்டு. இது என்னடா புது பிரச்சனை என்று மனதில் நினைத்து, அவங்க போட்டோ இருக்கா டாக்டர், நான் அதை பார்க்கலாமா என்றான் பார்த்திபன். வெயிட், ஐ வில் ஷோ யூ என்று அந்த இருவரின் புகைப்படத்தை பார்த்திபனிடம் காட்டினார் முரளி. பார்த்திபன் அதை பெற்றுக்கொண்டு அதை திறந்து பார்த்தது அந்த டாக்டர் அதிர்ச்சியில் பார்த்தான். வாட் மிஸ்டர் பார்த்திபன் என்றார் முரளி. இந்த 2 பேருமே காணாமல் போயிட்டாங்க என்று என்னிடம் சீக்கிரட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க எப்படி இங்க? எனக்கு எதுவும் புரியல டாக்டர் என்று பார்த்திபன் கூறினான். அப்படியா என்று கேட்டு, இது யாரு என்று கேட்டார் முரளி. இது அந்த ரகுராமின் பேத்தி, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல என்றான் பார்த்திபன். ஓகே டாக்டர் என்று அங்கிருந்து சென்றான். வேகமாக தனது ஜீப்புக்கு சென்று அதிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அப்போது அவன் அருகில் வந்து நின்றான் சுகுமார். என்ன சார், எதுவும் பிரச்சனையா என்று கேட்க அவன் ஆமா என்று தலையை அசைத்தான். சரி, வண்டி எடுங்க, இப்போ நாம நேரா ரகுராம் வீட்டுக்கு போகணும் என்றான் பார்த்திபன் சிகரெட்டை அணைத்துவிட்டு ஜீப்பில் அமர்ந்து. சரி சார் என்று அவர்கள் இருவரும் சென்றார்கள். இன்னொரு பெண் யார் என்ற சிந்தனையில் ரோட்டை பார்த்தபடி அவன் அமைதியாக யோசித்தான். சார், என்ன இன்னைக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க என்றார் சுகுமார். அதற்கு ஃபைலில் இருந்த போட்டோவை எடுத்து, இந்த பெண் யாருன்னு தெரியுமா என்றான் பார்த்திபன். அந்த போட்டோவை பார்த்து அதிர்ந்த சுகுமார் வண்டியை திடீரென்று நிறுத்த பார்த்திபனுக்கு ஒன்றும் புரியாமல் சுகுமாரை பார்க்க, சார், இது நம்ம ஐஜியோட பொண்ணு சார் என்றான் சுகுமார். அதிர்ச்சியில் பார்த்திபன், என்னென்ன சொல்றீங்க என கேட்க, ஆமா சார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஐஜி கிட்ட தான் நான் டிரைவரா இருந்தேன் என்றான். பார்த்திபன், போக போக இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா போகுதே என்று மனதில் நினைத்தபடி, சரி அண்ணா, இப்போ நேரா நம்ம ஐஜி வீட்டுக்கு விடுங்க என்றான் பார்த்திபன். பார்த்திபனும் சுகுமாரும் ஐஜி வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது அங்கு அனைவரும் வந்த இருவரையும் பார்க்க, சார் இல்லையா மேடம் என்று அவரின் மனைவியிடம் கேட்க, அப்போது மேலிருந்த என்ன சுகுமார் என்று ஒரு குரல் கேட்டது. அந்த திசையில் அனைவரும் பார்க்க மாடியிலிருந்து இறங்கி வந்த அவரை பார்த்த இருவரும் சல்யூட் அடித்தார்கள். சொல்லுங்க என்றார் ஐஜி முத்துவேல். வாங்க என்று சொல்லி அங்கு இருந்த சோஃபாவில் இருவரையும் உட்காரச் சொல்லி, எதுவும் சாப்பிட்றீங்களா என்று கேட்டார். இல்ல சார், வேண்டாம் என்பது போல் இருவரும் தலையாட்டினார்கள். என்ன விஷயம் என கேட்டார் முத்துவேல். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று தயங்கியபடி கூறினான். கேளுங்க என்றார் முத்துவேல். சார், உங்க பொண்ணு எங்க இருக்காங்க என்று கேட்டான் பார்த்திபன். அவளை பத்தி எதற்கு கேட்குறீங்க என்றார் முத்துவேலின் மனைவி காமாட்சி. காமாட்சியை கோபமாக பார்த்தார் முத்துவேல். அதை பார்த்திபன் கவனித்தும் பார்க்காதது போல் இருந்தான். என்னாச்சு என்று பார்த்திபனை பார்த்து கேட்டார் முத்துவேல். உங்க பொண்ணு இப்ப எங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் என்றான் பார்த்திபன். அவள் இப்போது இங்கே இல்லை என்று சொன்னார். வேற எங்க இருக்காங்க என்று கேட்டான் பார்த்திபன். அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, இதை பத்தி பேச வேண்டாம் என்று கூறினார் முத்துவேல். சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார், உங்க பொண்ணு இப்போ உயிரோட இல்லை என்று சொன்னான் பார்த்திபன். மாதவியும் ராமும் அந்த நாற்காலியில் கட்டியிருந்த நபரை கண்டு அதிர்ச்சியில் நின்றிருக்க, அந்த நபருக்கு உதவ இருவரும் முடிவு செய்து மாதவி அவரை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்துவிட, ராம் அந்த நபரின் வாயில் சுத்தியிருந்த டேப்பை அகற்றினான். அந்த நபர் யார் என்று தெரியவில்லை. அந்த நபர் அரைமயக்கத்தில் இருந்தார். அவரை எழுப்ப அங்கிருந்த மேஜையின் மேல் பானையை பார்த்தார் ராம். அதில் தண்ணீர் இருக்கிறா என்று நோட்டமிட அதில் தண்ணீர் இருந்தது. அதனை எடுத்து அவர் மேல் தெளித்தார் ராம். அந்த நபர் மெதுவாக கண்களை திறந்தார். யார் நீங்க என்று இருவரும் அந்த நபரை பார்த்து கேட்க, அதற்கு அவர்களை பார்த்து, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க என்றார். இருவருக்கும் எதுவும் புரியாமல் அவரை வினோதமாக பார்க்க அதை அந்த நபர் கவனிக்கவே செய்தார். யார் இவன், நல்லா இருக்கீங்களா என்று கேட்கிறான் என்று தானே யோசித்தார்கள். அவர் சற்று எழுந்து நின்று, என்னோட பேர் சுந்தரம், நான் உங்களை பார்த்திருக்கேன், நீங்க என்ன பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னார். அதற்கு ராம், இந்த பெயரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே என்றார். சுந்தரம் சிரித்தபடி ராமை பார்த்தார். அதற்கு மாதவி, எதற்கு எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க என்றார். நான் உங்க சித்தப்பா கிட்ட பிஏவா இருந்தேன் என்றார். அவர்கள் இருவருக்கும் எதுவும் விளங்கவில்லை. அப்போது சுந்தரம் ஒரு திசையை நோக்கி கையை காட்டினார். அவர் காட்டிய திசையில் இருவரும் பார்த்தார்கள். நிகழ்வில் பார்த்திபன் தான் அந்த ஐஜி முத்துவேலிடம், சாட்டு சேதிஸ், உங்க பொண்ணு இப்போ உயிரோட இல்லை என்றான். அதை கேட்ட முத்துவேல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தனது முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு, அப்படியா என்றார்.
முத்துவேலின் மனைவி காமாட்சியும் அவருடைய மாமியாரும் கேட்டு கண் கலங்குவதை சுகுமார் பார்த்தார். சார், என்ன உங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்றேன், அப்படியே என்று கேட்குறீங்க என்றான் பார்த்திபன். வேறு என்ன சொல்லணும் என்று எதிர்பார்க்குறீங்க மிஸ்டர் பார்த்திபன் என்றார் முத்துவேல். பார்த்திபன் சுகுமாரை பார்க்க வேண்டாம் என்று கண்ணசித்தார். ஓகே சார் என்று நாங்கள் செல்கிறோம், அப்புறம் வந்து விசாரிக்கிறோம் என்று இருவரும் நடந்த வழியே வெளியே வந்தார்கள். சுகுமாரை பார்த்து, என்னன்னா இவர் இப்படி தன்னோட பொண்ணு மேல பாசமே இல்லாம இருக்காரு என்றான் பார்த்திபன். விபத்துக்கு முந்தின நாள் மாதவியும் ராம் இருவரும் சுந்தர் காட்டிய திசையை நோக்கினார்கள். அங்கு ஒரு ஆள் நடந்து வந்தார். பாக்கம் சுமார் 45லிருந்து 55க்குள் இருக்கும். அந்த நபர் நேராக வந்து மாதவி மற்றும் ராம் இருவரை பார்த்து நின்றார். மாதவிக்கு அந்த முகம் பரிச்சயமாக தோன்றியது. யார் என்று யோசித்தாள். அந்த நபர் சுந்தரத்தை பார்த்து, என்ன இவங்க என்னை இப்படி பார்க்கறாங்க என்றான். தெரியல ரவி என்றார் சுந்தரம். என்ன பார்க்குறீங்க? நான் தான் ரவி. ரவி சன் ஆஃப் ராஜ் என்றான். இருவரும் அதிர்ச்சியில் அவனை பார்க்க, மாதவி என்ன பேர் சொன்னா என்றாள். உங்களுக்கு ஒழுங்காதான் கேட்டது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். ரவி சன் ஆஃப் ராஜ் என்றான். நான் ஒன்று சொல்லலாமா? இந்த நாளுக்காக நான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்று அவர்களை பார்த்து ஒரு ஏளனமாக பார்த்தான். இது நடக்க வாய்ப்பே இல்லை என்றான் ராம். அதை கேட்டு சத்தமாக சிரித்தான் ரவி. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு உங்க முகத்தை பார்க்க நான் ரொம்ப ஆவலாயிருக்கேன் என்றான் ரவி. மேலும் மாதவியை பார்த்து, நம்மளோட அப்பா இரட்டையர்கள் என்று தெரிந்த விஷயம்தான், ஆனா இப்போ இருக்கிறது ரகுராம் இல்ல, ராஜ் என்றான் ரவி. அதை கேட்ட மாதவி அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் அவனை பார்க்க, நானே இதை உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க 2 பேரும் தான் உயிரோட இருக்க போறதில்லையே என்று அவர்களை கோபத்துடன் பார்த்தான் ரவி. கயல் அந்த புகைப்படத்தை பார்த்து, அந்த ஓரத்தில் இருக்கிற பொண்ணு எனக்கு தெரியும் என்று சொன்னாள். கவின் இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவன் வீட்டில் இருந்த டிவியை ஆன் செய்தான். அதில் நியூஸ் சேனலை வைக்க அதில் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அதிர்ந்து போய், பாப்பா இங்கு கொஞ்சம் பாரு என்று அவளை அழைத்தான் கவின். இருவரும் டிவியை பார்த்தார்கள். கயல் கண்களை விரித்து அதிர்ச்சியில் உறைந்தாள். நியூஸில் 2 போட்டோ தெரிய, காலையில் நடந்த விபத்தில் இருந்தது 2 பெண்கள் தான். ஆனால் போலீசார் காலையில் இறந்தது ரகுராமின் மகள் மற்றும் அவரது மருமகன் என்று சொன்னது முற்றிலும் பொய்யான தகவல் என்று ஓடிக்கொண்டிருந்தது. மதிமாறன் கயலை பார்த்தான். என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட் வருது என்றான். ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றுமில்லை என்றான். அந்த 2வது போட்டோ பாருங்க என்றான் கவின். கயல் யாருடா அது என்றாள். போலீஸ் ஆபீசர் மகள் என்றான். யாரு என்று கேட்டார் மதிமாறன். நாம இப்படி இருக்க காரணமாயிருக்க ஆளோட பொண்ணு என்றான். அவர் கண்களில் நீர் நிரம்பி தழுதழுத்த குரலில், முத்துவேல் பொண்ணா என்று கேட்டார். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தான் கவின். தனது கண்களை துடைத்து கொண்டான். அதை கயல் கவனித்தாள். என்ன ஆச்சு என்று கயல் கேட்டார். கவின், அவள் பெயர் ஹாசினி. ரொம்ப தைரியமான பொண்ணு. மனசுல பட்டதை அப்படியே பேசுவா. எதை பார்த்தும் பயப்பட மாட்டா. நீ எம்எஸ்சி படிக்க டெல்லி போயிருந்தப்போ அவளை நான் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அம்மாவுக்கு ஹாசினி பழகும் விதம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுபோல் ஹாசினிக்கும் அப்பா அம்மாவை பிடிச்சிருந்துச்சு. தினமும் இங்க வந்துடுவா. அவள் பேசுறதை கேட்டுட்டே இருக்கலாம் என்று அம்மாவும் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு நாள் அம்மாவும் ஹாசினியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ ஹாசினியோட சொந்தக்காரங்க பார்த்து, யார் இது என்று கேட்க, இது என்னோட அத்தை என்று சொல்லிவிட அவர்கள் நேராக இதை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அது தெரிந்த அவர் அவளை விசாரிக்க அவளும் பொய் சொல்லாமல் ஆமாம் என்றாள். யார் அந்த பையன் என கேட்க, அவன் பெயர் கவின், ரொம்ப நல்ல பையன் என்று சொல்ல அவர் எதுவும் சொல்லாம அப்படியே போய்விட்டார். அவள் அம்மா அங்கு வந்து பதற்றத்துடன், என்னடி ஏண்டி இப்படி பண்ண என்று கேட்டார். அவள் அவரை பார்த்து, இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருந்தியாமா என கேட்க அவர் அதிர்ந்து போய் அவளை பார்த்து, ஏன் ஏன் என்னாடி ஏன் இப்படி கேட்குற என்றார் ஹாசினியின் அம்மா. சொல்லுமா என்றாள். நான் சந்தோஷமா தான் இருக்கேன், பொய் சொல்லாதம்மா, நான் தான் தினமும் பார்க்குறேனே, நீ அனுபவிக்கும் வேதனை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாமா? அது மாதிரி நானும் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்றாள். காரணம், முத்துவேல் அவரின் அப்பா கட்டாயப்படுத்தி அவருக்கு திருமணம் செய்தார். அதனால் அவர் தனது மனைவியிடம் பல வருடங்களா பேசாமல் இருந்தார். அந்த வேதனையில் இருந்து வெளியே யாரிடம் சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காமாட்சி. காமாட்சி ஹாசினியை கட்டுப்பிடித்து அவள் தலையில் முத்தம் கொடுத்து எதுவும் சொல்லாமல் தனது சம்மதத்தை சொல்லி சென்றாள். இது ஹாசினிக்கும் தெரிந்தது. மறுமுனையில் பார்த்திபன் நேராக காவல் நிலையத்துக்கு வந்து தனது இருக்கையில் அமர்ந்தான். அப்போது அங்கு வந்த ஏட்டு பிரபாகரன், ஐயா, உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க என்றார். யாரு என்பது போல் பார்க்க, அவர்களை வர சொல்லட்டுமா என்றார் பிரபா. சரி, வர சொல்லுங்க என்றார். அவர் போய் அந்த பெண்ணை உள்ளே போங்கம்மா என்றார். அந்த பெண் உள்ளே நுழைந்து பார்த்திபனை கோபமாக பார்த்தபடி நின்றாள். பார்த்திபனுக்கு அவளை பார்த்து சிரிப்பு வந்தது. அதில் மேலும் கடுப்பான அந்த பெண், ஏண்டா நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று தனது கையை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு கேட்டாள். உன்னை எப்படி நான் மறப்பேன் நிஷாம் என்றான் பார்த்திபன். நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆளு என்று கண்ணடிக்க,
அதில் அவனை பார்த்து சிரித்தாள். அப்பாடா சிரிச்சிட்டா, வா உட்காரு என்று எதிரில் இருந்த இருக்கையில் அவளை அமர வைத்தான் பார்த்திபன். இதுக்கு ஒன்றும் குறைச்சலில்லை என சொல்ல அவன் எழுந்து அவள் அருகில் சென்று அவளை நாற்காலியில் அமர வைத்தான் பார்த்திபன். கோச்சிக்காதீங்க மேடம், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், சாரி. நமக்கு கல்யாணம் ஆகி என்ன 5 வருடம் ஆச்சு, 6 மாசம் தாண்டா ஆச்சு. இப்பவே என்ன கண்டுக்க மாட்டேங்கிற, போக போக என்னோட நிலைமை மோசமாகிடும் போலயே. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு என்றாள் நிஷா. என்ன என்று கேட்டான் பார்த்திபன். டிவோர்ஸ் தான் என்று சிரித்தபடி சொன்னான். அடி பாவி, 2 நாள் உன்னை விட்டு போனதுக்கு இதெல்லாம் டூ மச் என்றாள். சரி, ஏன் வீட்டுக்கு வரல? அதான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அங்கிருந்த டேபிளில் தான் எடுத்து வந்த சாப்பாட்டை பரிமாறினாள். அது எல்லாம் ஒண்ணுமில்லை என்றான் பார்த்திபன். சரி, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பேசுங்க என்று அவனை சாப்பிட வைத்தாள் நிஷா. அப்போது டேபிள் மீது ஃபைலில் போட்டோ வெளியே தெரிந்தது. அதை எடுத்து பார்த்து, இந்த பெண்ணுக்கும் என்ன ஆச்சு? இந்த கேஸ் தான் 2 நாளா என்னை போட்டு படுத்தி எடுக்குது என்றான் பார்த்திபன். இப்போவே இவ எங்க இருக்காங்க என்று கேட்டான். நீ நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியாமா? இந்த பொண்ணு இறந்து 2 நாள் ஆச்சு என்றான். அதிர்ச்சியில் நிஷா, ரொம்ப நல்ல பொண்ணு என்றாள். அப்படியாம் என்று தலையாட்டினான் பார்த்திபன். என்னது ரொம்ப நல்ல பொண்ணாம்? இவள் உனக்கு தெரியுமா என்றான். தெரியுமே என்றாள் நிஷா. அந்த போட்டோவை பார்த்து இவளோட பெயர் ஹாஷினி என்றாள். விபத்துக்கு முன் மாதவி அங்கு வரும் நபரை பார்த்து யார் என்பது போல் பார்த்தாள். ஆனால் ராமின் முகத்தில் பதற்றம் தொற்று கொண்டது. அவன் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்க அதை கவனித்த சுந்தரம், என்ன யோசனை ராம் என்றார். ஒண்ணுமில்லை என்பது போல் தலையசைத்தான் ராம். இவன் யார் என்று சொல்லட்டுமா என்று மாதவியை பார்த்தார் ரவி. இவன் பெயர் ஜெயா. இப்போ இவன் இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேட்க மாட்டீங்களா என்றான் ரவி. பரவாயில்ல, நானே சொல்றேன். இவனை அனுப்பி ஹாசினிங்கிற பொண்ண கொலை பண்ண சொல்லியிருக்காரு உங்க அருமை கணவர் என்று கூற அதிர்ச்சியில் ராமை பார்த்தாள் மாதவி. ஏன் தெரியுமா? உங்க தம்பி பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு பேர் தான் தர்ஷினி. அவள் காதலிக்கிற பையனை தான் இந்த ஹாசினி லவ் பண்றாளாம். இதுல கொடுமை என்னன்னா, அந்த பையன் ஹாசினியா லவ் பண்றானா. அதை பொறுத்துக்க முடியாத உங்க மகள் தர்ஷினி நேரா வந்து ராம் கிட்ட சொல்ல அவர் ஒரு பிளான் போட்டு அவளை காலி செய்ய சொல்லியிருக்காரு. பக்காவா பிளான் போட்டு கொடுத்தது, அந்த செயல்படுத்துற நாளும் வந்தது. அன்னைக்குன்னு பார்த்தா உங்க மக தர்ஷினியும் ஹாசினி 2 பேரும் ஒண்ணா உங்க கார்ல தான் அவங்க ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அந்த காரை ஒரு லாரி தொடர பைபாஸ்ல வேகமா போயிருக்காங்க. அப்போ அந்த கார் இடிச்சு ஹைவே டிரைவர்ல மோதி அந்த 2 பொண்ணுமே காலி என்றான் ரவி. மாதவி ராமை கேவலமாக பார்த்து இறந்து போன தனது மகள் தர்ஷினியை எண்ணி அழுதார். ராம் மாதவியை சமாதானம் செய்ய அவளோ அவனை அடித்தார். இன்னும் காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க என்று கதறினார். ராம் வெட்கத்தில் தரையை பார்த்து அழுதார். நிகழ்வில் பார்த்திபன் அந்த பொண்ணு பேரு ஹாசினின்னு எப்படி தெரியும் என்று கேட்டார். அவள் என்னோட காலேஜ் மேட், பெருசா பேசினதில்லை என்றாள் நிஷா. நிஷா பார்த்திபனை பார்க்க அவன் எதையோ சிந்தித்திருந்தான். அதை பார்த்து என்ன என்பது போல் பார்த்தாள். ஒன்றுமில்லை என்று அவளை வீட்டுக்கு அனுப்பினான். இன்னைக்கியாவது வீட்டுக்கு வருவீங்களா என்றாள் நிஷா. கண்டிப்பாக என்று அவளை பார்த்து கண்ணடித்தான். அவள் சிரித்தபடி நகர்ந்தாள். கையில் அதுக்கப்புறம் என்னாச்சு என்றாள். நான் என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக அப்போது நான் லேட்டா வரேன் என்று சொல்லிவிட்டேன். அதனால தான் அவள் தர்ஷினி கூட போறதாம் என்கிட்ட சொன்னான். நானும் சரி என்று சொல்லிட தர்ஷினியோட அனுப்பினேன். அப்போ என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அதனால நான் ஹாசினிக்கு ஃபோன் போட்டேன். அவள் ஏற்கனவே கிளம்பிட்டேன்னு சொன்னான். நான் அந்த காரை பின்தொடர்ந்து அவளை அழைச்சிட்டு போகலாம் என்று போக எனக்கு கண் முன்னாடியே அந்த கார் என்று அழுதான் கவின். கையில் அவனை சமாதானம் செய்தாள். அதுக்கப்புறம் அந்த காரை மோதின லாரி டிரைவரை பார்த்தா அவன் அங்கிருந்து ஓடினான். நான் அவனை பிடிச்சு விசாரிச்சா அவன் சொன்னது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஹாசினியா கொல்ல சொன்னது அவங்க அப்பா தான் என்றார். நேரா அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் போட்ட ஸ்கெட்சு என்னோட பொண்ணுக்கு இல்ல, தர்ஷினிக்கு என்றார். தேவையில்லாம என்னோட பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா என்றார் முத்துவேல். அப்புறம்தான் நான் இங்க வந்தேன் என்றான் கவின். அந்த மனுஷன் இன்னும் திருந்தவே இல்லை என்றார் மதிமாறன். மறுமுனையில் முத்து அதிர்ச்சியுடன் ராஜ் இருக்கும் அறையை நோக்கி ஓடி வந்தார். அதை பார்த்த ராஜ், என்ன விஷயம் முத்து, இப்படி தலைகீழா தெரிக்க ஓடி வர்றீங்க என்ன கேட்ட. சார், இப்போதான் எனக்கு டாக்டர் கிட்ட இருந்து போன் வந்தது. அங்க இருந்தது உங்க பொண்ணு இல்லையாம், உங்களோட பேத்தி தர்ஷினியாம் என்றார். அதை கேட்டு அதிர்ந்த ராஜ், என்ன சொல்றீங்க முத்து என கேட்க, ஆமா சார் என்று பதத்துடன் சொல்ல, சரி எப்படி இது என்று முத்துவை பார்த்து கேட்க, முத்து எனக்கு தெரியவில்லை என்பது போல் தலையாட்டினார். அப்போது ராஜுக்கு ஒரு போன் வந்தது. அதை எடுத்து யார் என்று பார்த்தாள். அதில் ஐஜி முத்துவேல் என்று வந்தது. அதை அட்டன் செய்தார் ராஜ். அதை எடுத்து ஹலோ என்றார். ரகு, எப்படி இருக்கீங்க என்றார். முத்துவை அனுப்பிவிட்டு நான் நல்லா இருக்கேன் என்றார் ராஜ். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்றார் முத்துவேல். என்னது அது என்று கேட்டார் ரகு. உங்க பேத்தியும் என்னோட பொண்ணு ஹாசினியும் கொன்னது அந்த ராஜ் தான் என்றார் முத்துவேல்.
இங்கு பார்த்திபன் தனது இருக்கையில் அமர்ந்து அந்த கார் விபத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்தார் ஏட்டு பிரபாகரன். "என்ன சார் தீவிரமா ஏதோ யோசிக்கிறீங்க?" என்றார். "அது ஒண்ணுமில்ல பிரபா, நம்ம ஐஜி முத்துவேல் இருக்கார்ல, அவரும் அவர் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்?" என்று கேட்டான் பார்த்திபன். "அது என இழுத்தான் பிரபா. "என்னாச்சு?" என்றான் பார்த்திபன். சுற்றும் யாரும் இருக்காங்களா என்று பார்த்துவிட்டு, "சார், இது ரொம்ப நாளா நடக்கிற பிரச்சனை" என்றார் பிரபா. "அப்படி என்ன அவங்க 2 பேருக்கும்?" "சார், நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட கேட்ட மாரி வேற யார்கிட்டயும் கேட்றாதீங்க" என்று அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஐஜி முத்துவேல் இளம் வயதா இருக்கிறப்பயே ரொம்ப நேர்மையான ஆள். யாருக்கும் எதுக்கும் அவர் பயப்பட மாட்டார். அவர் பயம் அவங்க அப்பா மேல தான். காரணம், அவரு ரிட்டயர் கர்னல் ஜீவானந்தம். அவர பார்த்தாலே ஒரு மரியாதை வரும். அப்படிதான் அவர் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணப்போ, அவர் ஒரு மர்டர் கேஸ் என்கொயரி செஞ்சப்போ, அங்க ஒரு பெண்ண பார்த்திருக்காரு. அவருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு இவர்கிட்ட நட்பா பழக, அது எப்படியும் கர்னல் ஜீவானந்தம் காதுக்கு போக, அத பத்தி முத்துவேல் கிட்ட பேசினார் கர்னல். முத்துவேல் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு சென்றார். அது கர்னலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம போக, அவரோட தங்கச்சி பெண் காமாட்சியை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி எல்லா ஏற்பாடும் நடந்தது. அத அறிந்த முத்துவேல் யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியிருக்க, அவங்க அப்பா கிட்ட இத சொல்லப்போக, இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கர்னல் அந்த பொண்ண வீட்டுக்கு வர சொல்லி, அந்த பெண்ண பயமுறுத்தி அவள அவர்கிட்ட இருந்து பிரித்து விட்டார். மேலும் முத்துவேலிடம், "இனி அந்த பொண்ண பார்க்க போனா உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன்" என்று தீர்க்கமாக சொல்ல, நான் இருந்தும் என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு மனதை இரும்பாக்கி காமாட்சியை திருமணம் செய்தார். "இதுல என்ன பிரபா இருக்கு?" என பார்த்திபன். "சொல்றேன் சார். அந்த காமாட்சியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் விரும்பின பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது தெரிய வர, அதை கேட்ட கர்னல் ஒரு முடிவெடுத்தார். நாட்களும் வேகமாக ஓடின. கல்யாணமாகி 2 வருடம் ஆகியும் குழந்தை இல்லை என்ற வேதனையில் காமாட்சி இருக்க, அப்போதுதான் கர்னல் காமாட்சி அழைத்து நடந்ததை சொன்னார். அப்போ அந்த பிள்ளையின் அம்மா இல்லையா என கேட்க, அவர் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அந்த குழந்தை இப்போ என்னோட பாதுகாப்பில் தான் இருக்கிறது என்று ஜீவானந்தம் சொன்னார். அந்த குழந்தை ஒரு பெண் என்று சொன்னார். அதை அறிந்து, அந்த பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று காமாட்சி சொன்னார். இது எதுவும் தெரியாத முத்துவேல் திடீரென குழந்தையும் கையுமா வந்து வீட்டுக்குள்ள வர, அதை பார்த்து கோபமாக அவர் மனைவியிடம் பேசாமல் போனார். காரணம், யாருடைய குழந்தை என எல்லோரும் முத்துவேலை பார்த்து ஏளனமாக பேச, அது அவருக்கு பிடிக்காமல் மிகவும் வேதனை அளித்தது. அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் அவர் அந்த அம்மா காமாட்சி கிட்டையும் அவர் பொண்ணுகிட்டையும் பேசுறது இல்லை என சொன்னார் பிரபாகரன். அப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா? என கேட்டார். அதுக்கு பிரபா, அந்த பொண்ணு பேரு யமுனா சார் என்றார். அந்த பொண்ணுக்கு ரிலேஷன் யாராவது இருக்காங்களா என கேட்டான் பார்த்திபன். அந்த பொண்ணுக்கு அப்பா, அம்மா யாரும் இல்ல. ஆனா ஒரு அண்ணன் இருந்திருக்காரு சார். அண்ணனா என கேட்க, அவர் பெயர் என்ன என்றான் பார்த்திபன். இருங்க சார், விசாரிச்சு சொல்றேன் என்று அங்கிருந்து சென்றார் பிரபாகரன். அங்கிருந்த யாருக்கோ போன் போட்டு அந்த பெண்ணின் சொந்தத்தை விசாரிச்சு உள்ள வந்த பிரபாகரன், சார், அந்த அண்ணனோட பெயர் மதிமாறன் என்றான். இங்கு மதிமாறன் இன்னும் முத்துவேல் திருந்தவே இல்லை என்று அந்த தனக்குள் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தார். யமுனா தனக்கு நடந்த கொடுமையும் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவள் நார்மல் செக்கப்காக ராயல் மருத்துவமனைக்கு வந்திருக்க, அப்போதுதான் மதிமாறன் அங்கு வேலைக்கு சேர்ந்திருந்தார். எப்போதும் போல் யமுனா அங்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருக்க, அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் மதிமாறன். அந்த இடத்தில் அவள் சகோதரனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த யமுனா மயங்கி விழுந்தாள். அங்கு இருந்தவர் அவளை ஜெனரல் வார்டில் அனுமதித்தார் மதிமாறன். அப்போது டாக்டர் அவரை பரிசோதித்து, இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கு என்று அவரிடம் சொல்ல, மதிமாறன் அவளை பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். உன் கணவர் யார் என்று யமுனாவிடம் கேட்க, அவள் யாரென்று சொல்லாமல் இருந்தாள். பிரசவ காலம் என்பதால் அவளை மதிமாறன் வற்புறுத்தவில்லை. அதனால் குழந்தை பிறந்தவுடன் கேட்டுக்கொள்ளலாம் என விட்டுவிட பிரசவ நாளும் வந்தது. அப்போது அவளுக்கு பெண் குழந்தை பிறந்ததாகவும், ஆனால் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என்றார். அதை யாரோ ஒரு வயதான நபர் குழந்தையை எடுத்துச் சென்றதாக கூறினார் டாக்டர். அது யார் என்று மதிமாறன் கேட்க, அது தெரியவில்லை என்று சொன்னார் டாக்டர். அதற்கு பிறகு மதிமாறன் எப்படியோ அந்த குழந்தையை எடுத்துச் சென்றது கர்னல் ஜீவானந்தம் என்று அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் பணிப்பெண் சொல்ல, நேராக அவர் கர்னல் வீட்டுக்கு சென்றார். நடந்த எல்லா விவரத்தையும் மதிமாறனிடம் சொல்லி, அந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று காமாட்சி மதிமாறனிடம் கெஞ்சி கேட்க, அதற்கு மேல் அங்கு இல்லாமல் அவர் அங்கு இருந்து வந்துவிட நாட்கள் நகர்ந்து அந்த பெண்ணை அவளுக்கு தெரியாமல் பார்த்து வந்தார். விதியின் விளையாட்டால் அந்த பெண் ஹாசினி தனது மகனை விரும்ப அதை நினைத்து சந்தோஷமடைந்தார். அதற்குள் இப்படி ஆகிவிட்டதே என வேதனை அடைந்தார் மதிமாறன்.
முத்துவேல் தனது மொபைல் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் செய்தார். மறுமுனையில் ரகுராம் அட்டன் செய்தார். ஹலோ, யாரு பேசுறது என கேட்டார். நான் உங்களிடம் தனியாக பேசணும் என்று சொன்னார் முத்துவேல். நீங்க யாரு என்று கேட்டார் ரகுராம். நான் தான் முத்துவேல் பேசுகிறேன் என்று வைத்துவிட்டார். அடுத்த நொடியில் அவரது மொபைலில் இருந்து ஒரு அட்ரஸ் ரகுராமுக்கு அனுப்பி நாளை 5 மணிக்கு இங்கு வரச் சொன்னார் முத்துவேல். ரகுராம் யோசித்துவிட்டு ஓகே என்ற தகவல் அனுப்பினார். ரகுராம் யாருக்கோ போன் பேசிவிட்டு தனது பிஏ முத்துவிடம் இன்று மாலை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. அதனால் மாலை உள்ள எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் செய்யுமாறு கூறினார் ரகுராம். சரி, நான் அனைத்தையும் கேன்சல் செஞ்சிடறேன் சார் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார் முத்து. ரகுராம் அங்கு இருந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். மாலை நேரமும் வந்தது. தனது காரை எடுத்துக்கொண்டு தனியாக அந்த இடத்துக்கு சென்றார். ரகுராம் அங்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தது. அந்த இடத்தில் கார் பார்க்கிங் தனது காரை நிறுத்திவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் சென்றார். நேராக சென்று இடது பக்கம் திரும்பி நடந்தார். அங்கு ஒரு அறை இருந்தது. அந்த அறைக்குள் முத்துவேல் மற்றும் ஒரு பெண் இருந்தார்கள். யார் இந்த பெண் என்று ரகுராம் கேட்டார். அதற்கு இதுதான் உங்கள் பையன் மதனின் மனைவி என்று சொன்னார் முத்துவேல். ரகுராமிற்கு அதிர்ச்சியாக அந்த பெண்ணை பார்த்தார். இங்கு ரவி தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு ராபிடம் வந்து நின்றான். அதை பார்த்த மாதவி, என்ன வேணும் உனக்கு என்று கேட்டார். சிரித்தபடி மாதவியை பார்த்து, என்ன கேட்டீங்க? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டு விடுகிறேன் என்றான் ரவி. மாதவி என்ன என்பது போல் ரவியை பார்க்க, ரவி, எங்க அம்மாவை கொன்னது யாருன்னு தெரியணும் என்றான். அதற்கு எங்ககிட்ட ஏன் அதை கேட்குறீங்க என்றார் மாதவி. ரவி ராம் இருக்கும் திசையை பார்த்து, அவருக்கு அது தெரியும் என்று சொன்னான். மாதவி, இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க என்று கோபத்தோடு ராமை பார்த்து கத்தினார். ராம் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது என்று கூற, அதை கேட்டு கடுப்பான ரவி தனது இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்து மாதவியின் தலையில் வைத்தான். அதை பார்த்து அதிர்ந்த ராம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்றான். உங்க அம்மாவை கொல்ல சொன்னது காவியா என்றான் ராம். ரவி, யார் அந்த காவியா என கேட்டான். அது என முழுங்க அதை பார்த்த ரவி, சொல்லுறியா இல்லை என்று தரையில் சுட்டான். வேண்டாம், அது மதனின் மனைவி என்றான். என்ன உளர்ற? மதனுக்கு தான் கல்யாணம் ஆகலையே, அப்புறம் எப்படி என கேட்க, அதற்கு அவனுக்கு கல்யாணம் ஆனது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் என்றான் ராம். மாதவி குழப்பத்தில் ராமை பார்த்தார். என்னங்க சொல்றீங்க? மதனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார். அதற்கு ஆமாம் என்பது போல் தலையாட்டினார் ராம். உன்னோட தம்பி மதன் இருக்கானே, அவன் நல்ல பழக்கம் எதுவும் கிடையாது. எப்ப பாரு குடியும் குமாலமா இருப்பான். அதை கண்டு கடுப்பான அவங்க அப்பா அவரோட பாதி ஷேர் எல்லாத்தையும் அவங்க அம்மா பேர்ல தான் போட்டு வச்சிருந்தாரு. அது எப்படியோ மதனுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டான். அதற்கு ரகு, நீ பொறுப்பா இருந்தா நான் ஏன் அவங்களுக்கு எழுதி வைக்க போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். இந்த விஷயத்தை போய் காவியா கிட்ட சொல்ல, காவியா அவள் ஒரு திட்டம் போட்டாள். அந்த திட்டம் என்ன என்றால், நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணது யாருக்கும் தெரியாது. அதை போய் அந்த அம்மா கிட்ட சொல்லி, இனிமேல் நான் ஒழுங்கா இருப்பேன் என்று சொல்லு, அவங்க நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்துரு என்று சொல்லி அனுப்ப மதனும் அப்படியே செஞ்சான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க காவியா அவங்க கிட்ட நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சு அந்த அம்மாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து அந்த அம்மாவுக்கு கைரேகை வச்சு எல்லா சொத்தையும் மதன் பேர்ல மாத்தி வச்சிட்டா. இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா பிரச்சனை வரும் என்று தெரிந்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஊசி போட்டாள். அதை போட்டதும் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மதன் டாக்டர் கிட்ட அழைத்து சென்றான். அப்போ டாக்டர் செக்அப் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை உங்க சித்தப்பாவால் நம்ப முடியல. டாக்டர் கிட்ட எப்படி டாக்டர் இருந்தாங்க என்று கேட்க, அதற்கு டாக்டர் ஹார்ட் அட்டாக் என்று சொன்னதும் எதுவும் பேசாம வந்துட்டார் என்றான் ராம். அந்த இன்னொருத்தர் யார் என கேட்டான் ரவி. அது ஐஜி முத்துவேல் என்றான் ராம். முத்துவேல் அந்த பெண்ணை பார்த்து, இதுதான் உங்க பையன் மதன், யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு என்று சொல்ல, ரகுராம், அதை எதுக்கு இங்க வச்சு சொல்லுறீங்க மிஸ்டர் முத்துவேல் என அதிர்ச்சி கலந்த குரலில் கேட்டார். சொல்றேன் என்று முத்துவேல் ஆரம்பித்தார். இந்த பொண்ணு பேர் காவியா. இவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தாள். மதன் ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு வந்து தனது பிறந்தநாள் என்று சொல்லி அனைவருக்கும் சாப்பாடு வழங்கினான். அப்போதுதான் இந்த பெண் காவியாவை பார்த்தவுடன் பிடித்து போக அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறினான். ஆரம்பத்தில் அந்த பெண் அவனை நம்பாமல் அவனை புறக்கணித்தாள். நாட்கள் செல்ல செல்ல அவன் மேல் ஒருவித ஈர்ப்பினால் மதனை காதலித்தாள். பிறகு யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார்கள். என்ன சொல்றீங்க முத்துவேல்? இதை நான் எப்படி நம்புறது என்றான் ரகுராம். மதன் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டான். அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்றது எனக்கு விசித்திரமா இருக்கு என்றார் ரகுராம். அப்போ உங்க பையனையே கேளுங்க என்றார் முத்துவேல். மதன் இங்க இருக்கானா என்று அவரிடம் கேட்டார். ஆமாம் என்பது போல் தலையசைத்தார் முத்துவேல். எங்க அவன் என கேட்டார் ரகுராம். மதன் அவருக்கு முன்னால் நின்றான். அவன் தனது அப்பாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இது என்னுடைய அப்பா இல்லை என்றான். முத்துவேலும் மாதவியும் அதிர்ந்து அவரை பார்த்தார்கள்.
தனது செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்ததை பார்த்தார் மதிமாறன். அதை யார் அனுப்பியது என்று பார்த்தார். அந்த எண்ணில் இருந்த அட்ரஸுக்கு வந்தால் எல்லா உண்மைகளும் தெரியும் என அனுப்பியிருக்க, அதை பார்த்த மதிமாறன் குழப்பத்தில் இருக்க, அதை கவனித்த கயல் என்னப்பா என்று கேட்டாள். மதிமாறன் தன் கையில் இருந்த மொபைல் போனை கயலிடம் கொடுத்தார். அதை வாங்கி பார்த்து யாராக இருக்கும் என்று யோசித்து, என்னப்பா போகலாமா என்று கேட்டான். நீ எதுக்கு வர? நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன் என்றார் மதிமாறன். உங்களை எப்படி தனியா விட முடியாது, நானும் வரேன் என்று தீர்க்கமாக சொன்னாள் கயல். அதை கேட்டு சரி வா என இருவரும் அங்கு செல்ல போக, அப்போது அங்கு வந்த கவின் நானும் எல்லாத்தையும் கேட்டேன், நானும் வரேன் என மூவரும் கிளம்பினார்கள். அந்த இடத்துக்கு போய் பார்த்தால் அது ஒரு அபார்ட்மெண்ட். அங்கு ஒரு கார் இருந்தது. அந்த காரை பார்த்து இது ரகுராமின் கார் என்று தெரிய 3 பேரும் அந்த இடத்திற்கு போக, அங்கு ரகுராம் கட்டி போட்டப்பட்டிருந்தார். அங்கு சென்று அவரை அவிழ்த்திவிட கயல் சென்றாள். பின்னாடி கவினும் மதிமாறனும் நின்று யாராவது இருக்காங்களா என்று சுத்தி முத்தி பார்த்தார்கள். அப்போது அங்கு முத்துவேல், காவியா மற்றும் மதன் இருப்பதை பார்த்தான் கவின். அவர்கள் தூரத்தில் நின்று ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்க எதர்ச்சியாக திரும்பி பார்த்த மாதவன் அதிர்ந்து அங்க பாருங்க என்று இருவரும் குவினான். அவங்கள போய் பிடிங்க என்று காவியா கூற முத்துவேல் ஓடினார். மதன் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். மதிமாறன் ராஜை பார்த்து நீ எப்படிடா இங்க வந்த என்று கேட்க, சொல்லுறேன் என்ற 4 பேரும் அங்கிருந்து தப்பிக்க பார்க்க, மதன் தனது கையில் இருந்த ரிமோட்டை வைத்து அங்கிருந்த அனைத்து கதவுகளையும் சாத்தினான். அந்த 4 பேரும் வெளியே செல்ல முடியாமல் அவர்களிடம் சிக்கிக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் எல்லா கதவுகளையும் ரிமோட் மூலமா மூடும்படி செட் செஞ்சிருக்கேன் என்றான் மதன். அப்போதான் முத்துவேலுக்கு உயிரே வந்தது. மதிமாறன் ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிற என்று முத்துவேலை பார்த்து கேட்டார். அதற்கு நான் என்ன பண்ணினேன் என்றார். எனக்கு எல்லாம் தெரியும், யாராவது சொந்த பொண்ணை கொலை பண்ணுவாங்களா என்றான் மதிமாறன். முத்துவேல் கோபமாக நிறுத்துடா என்று கத்தியவாறே அவள் என்னோட பொண்ணு இல்லை என்று கத்தினான். அதை கேட்ட கவின் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார் என்றார். ஹாசினியால நான் எத்தனை நாள் அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவள் யாரோட பொண்ணு என்று எல்லோரும் கேட்குறப்போ என்னுடைய பொண்ணுதான் என்று எத்தனை தடவை சொன்னாலும் எல்லோரும் என்னை கேவலமா பேசுவாங்க. அதை எத்தனை முறை கூனி குறுகி இருக்கேன் தெரியுமா? அதனால எனக்கு எவ்வளோ கேவலப்பட்டு என்னை எல்லாரும் அசிங்கமா பேசி என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினால தான் இந்த முடிவுக்கு வர வேண்டியதா போச்சு. என்னோட பொண்ணு இந்தா இருக்கா பாரு காவியா என்று சொன்னார் முத்துவேல். அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தார் மதிமாறன். என்ன சிரிக்கிற மதிமாறன்? ஊர் 1000 சொல்லட்டும், அதுக்காக நீ அவளை கொல்லுடுவியாடா என்றார். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னோட பொண்ணு இருக்கா என்று காவியா பார்த்து காட்டினார். இது என்னோட யமுனாவோட பொண்ணு என்றான் முத்துவேல். மதிமாறன் காவியா பார்த்து நீ யமுனாவோட பொண்ணா என்று கேட்டார். ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் காவியா. அவளை பார்த்து சிரித்து கொண்டு பலார் என்று அவளின் கன்னத்தில் அறைந்தார் மதிமாறன். காவியாவுக்கு எதுவும் புரியவில்லை. அதை பார்த்து அதிர்ந்த முத்துவேல் மதிமாறனை கோபமாக பார்த்தார். இவள் யமுனாவோட பொண்ணு, இதை நான் நம்பணும் என்றார் மதிமாறன். மதன் சற்று குழப்பத்தோடு அவரை பார்த்தார். இது எப்படி இவருக்கு தெரியும்? முத்துவேல் இரு யமுனா உனக்கு தெரியுமா என்றார். தெரியுமா? அவள் என்னோட தங்கை என்றான் மதிமாறன். முத்துவேல் அதிர்ச்சியில் மதிமாறனை பார்த்தார். என்ன ஷாக் ஆயிட்டீங்க என்றார். யமுனாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருந்ததை நினைச்சா நான் யமுனா எவ்வளோ கவலைப்பட்டிருப்பா. அவள் இருந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்லாம விட்டது காரணம் உன்னுடைய சொந்த பொண்ணு தான் காரணம். இது அந்த காவியா இல்ல. முத்துவேல் எதுவும் பேசாமல் மதிமாறனையே பார்த்தார். நீ யாரோ உன்னோட பிள்ளை என்று நம்பி அவளை சாக்கடையில அவள்தான் உன்னோட சொந்த பொண்ணு என்றான் மதிமாறன். முத்துவேல் கீழே அமர்ந்தார் அதிர்ச்சியில். அவருக்கு எதுவும் பேச்சு வரவில்லை. இதை எப்படி நான் நம்புறது என்று கேட்டார். நினைச்சேன் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போ என்று உன்னோட மனைவி காமாட்சி கிட்ட கேளு, எல்லாத்தையும் சொல்லுவாங்க என்றார். மதன் என்னங்கடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? நான் ஒரு பிளான் போட்டா அதுவா ஒன்று நடக்குது என்றான் ராஜ் மதனை பார்த்து. என்னை எப்படி உன்னோட அப்பா இல்லை என்று கண்டுபிடிச்சே என்றான். மதன் சிரித்துக்கொண்டு அதையெல்லாம் சொல்ல முடியாத ரகசியம் என்றான். ராஜ் வினோதமாக பார்த்தார். சரி சரி சொல்றேன் என்று எங்க அப்பா புருவத்துக்கிட்ட மச்சம் இருக்கும், நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்று கேட்டார். ராஜ் யோசித்து இல்லை என்பது போல் தலையசார். அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் என்றான் மதன். என்ன முத்துவல் நீங்க பாட்டுக்கு ஃபீல் பண்றீங்க, இது எனக்கு எப்பவோ தெரியும் என்றான் மதன். அவனை கோபத்தோடு பார்த்தார் முத்துவேல். ஐயோ கோமா பாக்குறீங்களா? எனக்கு பயமா இருக்கு சார். அப்படி என்ன பார்க்காதீங்க என்று பயம் வந்தது போல் நடித்தான் மதன். முத்துவேல் நேராக அவனை சட்டை கலரை பிடித்து ஏண்டா என்கிட்ட சொல்லல என்றான். அதை சொல்லி எனக்கு என்ன பயன் என்றான் மதன். உன்னை என்று அவனை அடித்தார் முத்துவேல். சார் எமோஷன் ஆகாதீங்க என்றான். சட்டையை சரி செய்தான் மதன். அவனை மறுபடியும் அடிக்க வந்த முத்துவேலை தடுத்து அவரிடம் தள்ளிவிட்டு அவரை ஓங்கி முகத்தில் ஒரு குத்து விட்டான். அவன் அடித்ததில் மயக்கமடைந்தான் முத்துவேல்.
அதை பார்த்து அதிர்ந்த ராஜ், "ஏன்டா இப்படி மிருக மாரி நடந்துக்கிற?" என்றார். "சித்தப்பா, சித்தப்பா ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. நான் ஒரு சுயநலவாதி. அவ்வளவுதான். எங்க அப்பா மட்டும் அன்று என்னோட பங்கு எல்லாத்தையும் உங்க மனைவி பேர்ல எழுதி வைக்காம இருந்தா, இந்த நிமிடம் எல்லாருக்கும் எங்க வீட்ல எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு பாடி சந்தோஷமா இருந்திருக்கலாம். என்ன பண்றது? எல்லாம் விதி சித்தப்பா" என்றான் மதன். "எப்படி எப்படிலான்னு பாடியிருப்பியோ" என்று அவன் பின்னால் ஒரு நபரின் குரல் கேட்டது. "யாருடா அது?" என்று சலிப்போடு அங்கு பார்த்தான் மதன். அங்கு ரவி, சுந்தரம், மாதவி மற்றும் ராம் எல்லோரும் இருந்தார்கள். "அட நீங்களும் வந்துட்டீங்களா? ரவி பிரதர்" என்று சிரித்தபடி கேட்டான். "இதுதான் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை. மாட்டுனா ஒருத்தனா மாட்ட மாட்டானுங்க. இல்ல மொத்தமா மாட்டுவாங்க" என்று சலித்தபடி கூறினான். "ஆனால் நீ எப்படிடா இப்படி யோசிச்சு வச்ச?" நக்கலாக கேட்டான் ரவி. என்னண்ணா பண்றது? மனுஷனுக்கு எதுலயாவது டேலண்ட் இருக்கணும் இல்லையா? எனக்கு இதுல இருக்கு." அங்கு அமர்ந்து சிகரெட்டை பற்ற வைத்து கூறினான் மதன். "எல்லோரும் இங்க தானே இருக்கீங்க" என்று தனது சட்டைக்குள் வைத்திருந்த பத்திரத்தை எடுத்து, "எல்லோரும் இதுல அழுவாம சைன் போடுவீங்களா? நான் அதை சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போவேனாம்" என்றான் மதன். "என்ன எழுதியிருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு எழுதியிருக்கேன்" என்றான் மதன். அதை கேட்டு கடுப்பான ரவி மதனை போட்டு அடி வெளுத்து வாங்கினான். அதனை பார்த்து மாதவி சற்று பதறி போனாள். ரவி அவனை அடித்து கொண்டிருக்க மதன் சிரித்தபடி, "அண்ணா வேண்டாம், அடிக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை" என்று சொல்ல, அதை கேட்காமல் மதனை அடித்தான் ரவி. மதன் சற்று கோபத்தோடு அவனை தள்ளிவிட்டு, "வேண்டாம்னு சொல்ற, சொல்ல சொல்ல அடிக்கிற, உன்னோட தம்பி மேல பாசம் இல்லையா?" என்றான். அதை கேட்காமல் அவன் அடிக்கப் போன ரவியை கையை பிடித்து, "நானும் அண்ணனை பார்த்தா ரொம்ப ஓவரா போறேன்" என்று அவன் அடித்தான் மதன். அதை பார்த்த ராஜ், "டேய் நிறுத்து, உனக்கு என்ன கையெழுத்து தானே போடணும், அதை கொடு" என்று கூறினார். அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டார் ராஜ். அதைத் தொடர்ந்து மாதவி மதனை பார்த்து, "எதுக்குடா பணம் பணம் என்று அலைகிற?" என்று கேட்க, "அது வந்து அக்கா" என்று சொல்லப்போக, "சீ, என்ன அப்படி கூப்பிடாத" என்று அவளும் கையெழுத்திட்டாள். ரவியும், "ரவி அண்ணா, நான் உங்களுக்கு சேர வேண்டிய பங்க கேட்கல, சோ பயப்படாதீங்க" என்றான் மதன். "எனக்கு தேவையானதெல்லாம் என்னோட அக்கா மற்றும் சித்தப்பாவோடது மட்டும்தான். அப்பாவோடத நான் எப்போதோ எடுத்துக்கொண்டேன்" என்றான் மதன். மாதவி அதிர்ச்சியில், "அப்போ அப்பா இட்ஸ் மீ" என்றான். கோபத்தில் அவனை கன்னத்தில் அடித்தாள் மாதவி. "இப்பயாவது நீ என்ன அடிச்சது எனக்கு சந்தோஷமா இருக்காக்கா" என்று சொன்னான் மதன். "ஏண்டா இப்படி இருக்க?" என்றாள் மாதவி. மதன் சற்று சோகமாக, "எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான்" என்று கண்கலங்கி சொன்னான். அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் மதனை பார்த்தார்கள். மறுமுனையில் பார்த்திபன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு க்ளூ இருக்கு. அதை எப்படி தவறவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து சுகுமாரிடம் போய், "ஜீப்பை எடுங்க, நாம் ஒரு இடத்துக்கு போகணும்" என்று சொல்ல, பிரபாவும் வண்டி எடுத்தார். "இப்ப நாம எங்க சார் போகணும்?" என்று சுகுமார் பார்த்திபனிடம் கேட்டார். "இப்போ நம்ம ஐஜி அவரோட ஆபீஸ்க்கு போயிருப்பார்ல" என்று கேட்டான் பார்த்திபன். "தெரியல சார்" என்றான் சுகுமார். "எப்படியாவது கேட்டு சொல்லுங்க" என்றான் பார்த்திபன். "சரி சார்" என்று தனது கைபேசியில் ஒரு எண்ணிற்கு அழைத்தார். அவனிடம் பேசிவிட்டு, "ஐஜி வீட்ல இல்லையாம்" என்றார் சுகுமார். "அப்ப நேரா அவர் வீட்டுக்கு வண்டியை விடுங்க" என்றான் பார்த்திபன். முத்துவேலின் மனைவி அவர்களின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்க, அப்போது வாசலில் ஜீப் வந்து நின்றது. யார் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் காமாட்சி. வேகமாக வெளியே வந்து அவர்களை உள்ளே அழைத்தார் காமாட்சி. "என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" என்றார். "அது வந்து" என இழுத்தான் பார்த்திபன். "சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க" என்றாள் காமாட்சி. "நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க அம்மா" என்று. "ஹாசினி யாரோட பொண்ணு?" என்றான் பார்த்திபன். அதை கேட்டதும் கவலையடைந்தார் காமாட்சி. "ப்ளீஸ்மா, இந்த விஷயத்த சொல்றது நாள இந்த கேஸுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் என்று எனக்கு தோணுதுமா, அதனால மறைக்காம சொல்லுங்கம்மா" என்றான் பார்த்திபன். "அது சொல்றது நாள் அவருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி" என்றான் காமாட்சி. "இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம நான் பார்த்துக் கொள்கிறேன்" என பார்த்திபன் கூற, அதை கேட்டு தலையசைத்து, "ஹாசினி அவரோட பொண்ணுதான், ஆனால் அவளோட அம்மா நான் இல்லை" என்று சொன்னார். பார்த்திபன் அதிர்ச்சியில் காமாட்சியை பார்த்தான். "ஆமா தம்பி, இந்த விஷயம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது" என்றான். "என்னம்மா சொல்றீங்க?" "ஆமா தம்பி, உங்களுக்கு யமுனா தெரியுமா?" என்றாள். "யாரு சார், காதலிச்ச பொண்ணாம்" என்றான். "ஆமா தம்பி, அவளுக்கு பிறந்த மகள் தான் ஹாசினி" என்று நடந்த விஷயத்தை அனைத்தையும் கூறினார் காமாட்சி. "அப்போ யமுனாவோட அண்ணன் இருக்காரா?" என்று கேட்டான் பார்த்திபன். "இருக்காரு தம்பி, அவருக்கு எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும்" என்றான். "அப்போ அவரோட பெயர் என்ன?" "அவரு பெயர் ஞாபகம் இல்ல தம்பி" என்றார். "பார்த்து பல வருடம் ஆகுது" என்றார். "உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாங்களா?" என்றார். "ஆமா தம்பி, அவர் பேர் கவின்" என்றார். மறுமுனையில், "இங்கு மதன் நான் இப்படி ஆனதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான்" என்றான். அனைவரும் அதிர்ந்து போய் மதனை பார்த்தார்கள். சில வருடங்களுக்கு முன்பு மதன், "அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க?" என்று கத்தியபடி வீட்டிற்குள் வந்தான். "ஏன்டா இப்படி கத்துற? நான் இங்கே தான் இருக்கேன்" என்று கிச்சனில் இருந்து பேசினார் லதா.
அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி நடந்து லதா முன் நின்றான் மதன். என் விஷயம்? இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற என்றாள் லதா. இல்லம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன் என்றான் மதன். அப்படி சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து ஹாலுக்கு செல்ல போக, அம்மா நில்லுமா, சும்மா நான் அப்படியே விட்டுருவியா என்றான் மதன். டே, என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவா சொல்லுடா என்றாள் லதா. அது வந்து நான் நாளைக்கு பெங்களூர் போகலாம்னு இருக்கேம்மா என்றான் மதன். பெங்களூருக்கு எதுக்குடா என்றான் லதன். அங்க என்னோட காலேஜ் மேட் கல்யாணம் போயிட்டு நாளை மறுநாள் வந்துடுவேன் என்றான் மதன். சரி, போயிட்டு வா என்றாள் லதா. அது இல்லம்மா, நீ தான் அப்பா கிட்ட சொல்லி கார்ல போறதுக்கு பர்மிஷன் வாங்கி தரணும் என்றான். எது, சென்னையிலேருந்து பெங்களூர் எவ்வளோ நேரம் தெரியுமா என்றான் லதா. என்னம்மா, ஜஸ்ட் 6 to 7 hours தாம்மா என்றபடி சிரித்தான். நீ போறதா இருந்தா ரயில் இல்ல பஸ்ல போ. கார்லனா நானே உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுவேன் என்றாள் லதா. அட என்ன லதா, இப்படி பண்றீங்களே என்று அவரின் கன்னத்தை கிள்ளியபடி சொன்னான் மதன். நீ எப்படி பேசலாம்னு நடக்காது மகனே என்று சிரித்தபடி சொன்னான் லதா. அம்மா, மம்மி, மதர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்றான். நோ நோ நோ, வேற வேலை இருந்தா அதை போய் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துடுவாங்க. நான் அவங்களுக்கு சாப்பாடு டின்னர் ரெடி பண்ணணும் என்று அங்கிருந்து சென்றார். மதன் லதா மீது அதிகம் அன்பு வைத்திருந்தால் அவன் மேலும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவன் அங்கு இருந்து சென்று விட்டான். அப்போது கிச்சனில் இருந்து அம்மா என்று சத்தம் வந்தது. பதறிய மதன் அங்கு ஓடினான். என்னம்மா ஆச்சு என்று அதிலிருந்து உள்ளே நுழைந்தான் மதன். எனக்கு ஒண்ணும் இல்லடா, சுடு தண்ணி கால்ல ஊத்திடுச்சு என்றான் மதன். என்னம்மா, பார்த்து எடுத்திருக்கலாம்ல என்று அழுதபடி சொன்னான் மதன். அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகலடா, எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுவுற என்று அவன் தலையை கோதியபடி கேட்டான். ஒண்ணும் ஆகலையா? இங்கே பாரு எப்படி வெந்து போயிருக்கேன் என்றான் மதன். நீங்க முதல்ல வெளியே வந்து உட்காருங்க, நான் போய் மருந்து எடுத்து வரேன் என்று தனது அறைக்கு ஓடினான் மதன். டே, மெதுவா போடா என்றான் மதன். அங்கு போய் ஆயில்மெண்ட் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து லதாவின் காயம்பட்ட இடத்தில் மருந்து போட்டு விட்டான் மதன். இது சின்ன காயந்தாண்டா, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற என்றால் அத. எதுவும் பேசாதீங்க, இங்கேயே உட்காருங்க, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன் என்று கிச்சனுக்கு சென்று வேலையை துவங்கினான் மதன். அவன் நன்றாக சமைப்பான் என்று லதாவுக்கு தெரியும். அதனால் அவனை விட்டுவிட்டார். சில மணி நேரம் கடந்தும் அவன் அனைவருக்கும் வேண்டிய உணவுகளை சமைத்துவிட்டு அவனுக்கும் அவனது அம்மாவுக்கும் பிடித்த பாதாம் பால் எடுத்துக்கொண்டு வந்தான். அதை லதாவிடம் கொடுத்தான். லதா சிரித்தபடி வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக குடித்தார்கள். குடித்துவிட்டு மதன் வெளியே செல்ல கிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். அப்போது அவன் அம்மாவுக்கு போன் வந்தது. அதை எடுத்து பார்த்தார். அழைப்பது அவரது கணவர் ரகுராம் என்று வந்தது. ஹலோ, சொல்லுங்க என்றால் லதா. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், அதனால் நீ எனக்கு காத்திருக்காம சாப்பிட்டு விட்டு தூங்குமா என்றார். ஏன், என்னாச்சு என்று கேட்டார் லதா. நீங்க மீட்டிங் முடியறதுக்கு எப்படியும் நைட் ஆகிடும். அப்புறம் ஆபீஸ்ல சில முக்கியமான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு, அதனாலதான் சொல்றேன், வர முடியாதுன்னு என்றார் ரகுராம். அப்படியா, சரிங்க, பார்த்து சரியா டயத்துக்கு சாப்பிடுங்க என்றால் அதன். சரிம்மா, நீயும் சாப்பிட்டு தூங்கு, அப்போ நான் போனை வச்சுறேன் என்று அழைப்பை துண்டித்தார். வீட்டுக்கு வந்த மதன் அம்மாவை பார்த்து, என்னம்மா சாப்பிட்டியா என்று கேட்டான். இல்லடா, இனிமேல் தான் என்றார். அப்போவா சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மதன் நேராக அவன் அறைக்கு சென்று உறங்கினான். மறுநாள் காலை எப்போதும் போல் கதிரவன் அவரது வேலையை தொடங்கினான். மதன் எப்போதும் இல்லாமல் இன்று சீக்கிரமாக விழித்துவிட்டான். சோம்பல் முறித்தபடி வறண்டாவில் நின்று கீழே பார்த்தான். அப்பாவின் கார் வரவில்லை என்பது தெரிந்தது. நேத்து பசியில் அப்பா வந்தாரா என்று கேட்க மறந்துட்டோமே என்று நினைத்து அவன் நேரால் அதா அறைக்கு சென்றான். என்னம்மா, இன்னும் எழுந்திருக்கல என்று யோசித்து உள்ளே சென்று, அம்மா எழுந்திருங்க என்றார். அவர் எழாமல் நன்கு உறங்க அம்மா என்று அவரை தட்ட கை ஜில்லென்று இருந்தது. அம்மா அம்மா என்று மதன் கத்தினான். அப்போது அங்கு வேலை செய்த பெண் என்னாச்சு என்று வந்து பார்த்து, தம்பி, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க என்றார். அதை கேட்டு சத்தமாக அழுதான் மதன். காரணம், அவனிடம் பேசும் ஒரே ஜீவன் இப்போது இல்லை. அம்மா இருந்த தகவலை அனைவருக்கும் சொல்ல பதறியபடி ஓடி வந்தாள் மாதவியும். கத்தி அழுதாள். ரகுராம் பதட்டத்தில் வந்து லதாவை பார்த்து அவரால் எதுவும் பேச முடியாமல் நிற்க அவரை அணைத்து கொண்டு அழுதாள் மாதவி. எப்படி என்று மதனை பார்த்து கேட்டான். தெரியலப்பா, தூக்குளத்திலே என்று தலையில் அடித்து கொண்டான் மதன். எல்லா காரியங்களும் முடிந்தது. நாட்களும் பல கடந்தன. அனைவரும் அவரவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். மதனால் மட்டும் இதிலிருந்து வெளிவர முடியவில்லை. அவனை யாரும் கண்டு கொள்ளாமல் அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரியாமல் இருந்தார்கள். மதன் தனிமையில் வாடினான். இந்த கவலையை மறக்க குடிக்க ஆரம்பித்தான். நாட்கள் செல்ல செல்ல அவனால் இன்னும் வேதனை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். இந்த விஷயம் ரகுராமுக்கு தெரியவர அவர் அவனிடம் பேச வந்தார். அப்போது அவன் இருந்த நிலைமையை பார்த்து, பேசி ஒரு யூஸும் இல்லை, அதனால் ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவுதான் உங்களுக்கு தெரியுமே, அந்த சொத்து மேட்டர். அந்த பங்குகள் எல்லாம் தம்பியின் மனைவியின் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அதனால அவன் இன்னும் அதிகமா குடித்து ரோட்ல கிடந்தான். அப்போது அந்த வழியா வந்த பெண் கீழே விழுந்து கிடந்தவன அங்கு வந்த நபர் ஒருவருடைய உதவியால அவனை தனது வாகனத்தில் அமர வைத்து அவனை அழைத்து சென்றாள். அந்த பெண் யார் என்று பார்த்தால் ஹாசினி.
தனது காரை ஓட்டிக் கொண்டு வந்தபோது நடு ரோட்டில் ஒருவன் விழுந்து கிடந்தான். யார் என்று பார்க்க தனது காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தாள். அப்போது அவன் அம்மா, ஏம்மா என்னை விட்டு போனீங்க? என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேனே என புலம்பினான். அவனை பார்க்க பாவமா இருந்தது. வேறு வழியில்லாமல் அவனை தனது காரில் போட்டுக்கொண்டு அவள் எங்கு செல்லலாம் என யோசித்தாள். அப்போதுதான் ஆசிரமத்தின் ஞாபகம் வர நேராக அங்கு சென்றாள். அந்த காரை பார்த்ததும் அந்த வாட்ச்மேன், என்னம்மா இன்னைக்கு வந்திருக்கீங்க என்றாள். ஹாசினி, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்றாள். சொல்லுமா, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் என்றார் அந்த வாட்ச்மேன். இந்த பையனை உங்க வீட்டில் இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்க வச்சுக்கிறீங்களா? காலையில நானே வந்து கூட்டிட்டு போறேன் என்றாள் ஹாசினி. அவர் சரிம்மா என்றார். அவனை அழைத்து அவரின் வீட்டில் உள்ள ஒரு அறையில் படுக்க வைத்து விட்டு ஹாசினி வெளியே வந்தாள். யாருமா இது என்றார். தெரியல அண்ணா, ரோட்ல விழுந்து கிடந்தான் என்றாள் ஹாசினி. பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான் என்றான் வாட்ச்மேன். காலையில நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு ரொம்ப சாரி அண்ணா என்றாள் ஹாசினி. நீ எனக்கு பொண்ணு மாதிரி மாம், என்கிட்ட போய் சாரியெல்லாம் கேட்குற, அடி விழும் என்று அவளை கன்னத்தில் வலிக்காதது போல் நடித்தார். சிரித்தபடி அவள் அங்கிருந்து சென்றாள். அந்த பையனை பார்த்து, இந்த தம்பிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இவரை காப்பாத்து கடவுளே என்று அவர் உறங்கச் சென்றார். மறுநாள் காலை மதன் கண் விழித்தான். எழுந்து அமர்ந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது இது அவனுடைய வீடு அல்ல என்று. நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் என்று யோசித்துக் கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் மதன். அந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு ஹாசினி அந்த வாட்ச்மேனிடம் பேசிக்கொண்டு மதனை பார்த்து குட் மார்னிங் என்றால் சிரித்தபடி. மதனுக்கு எதுவும் புரியாமல் அவளை பார்த்தான். சரியா, நாங்க போயிட்டு வரோம் என்றாள். வாங்க போகலாம் என்று மதனை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். சரிம்மா என்றான் வாட்ச்மேன். மதனும் அவள் பின்னே சென்றான். அப்போது ஹாசினியை பார்த்து, என்ன உங்களுக்கு தெரியுமா என்றான். இல்லை என்றால் ஹாசினி. அப்புறம் எப்படி இந்த உதவியெல்லாம் பண்றீங்க என்றான் மதன். நேற்று நைட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வரப்போ நீங்க ரோட்ல விழுந்து கிடந்தீங்க. உங்களை பார்த்தா பாவமா இருந்துச்சு. அதனால உங்களை இந்த அண்ணா வீட்டில் விட்டுட்டு போனேன் என்றாள் ஹாசினி. அதை கேட்ட மதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா என்று. என்ன, சத்தத்தையே காணோம் என்றால் ஹாசினி. இல்லை, எங்க அம்மாவும் இப்படிதான், யாரு எவருன்னு பார்க்காம உதவி பண்ணுவாங்க என்றான் மதன். நேராக ஒரு ஆசிரமத்துக்கு மதனை அழைத்துச் சென்றார். நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றான் மதன். சொல்றேன் என்றால் ஹாசினி. சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய பேர் ஹாசினி என்று கையை நீட்டினாள். அதை பார்த்து அவன் மதன் என்று சொல்லி கை குலுக்கினார்கள். உங்களை நான் அண்ணா என்று அழைக்கவா என்றாள் ஹாசினி. சரி என்பது போல் தலையாசைத்தான் மதன். அவனுக்கும் அவளின் செய்கை பிடித்திருந்ததன் காரணமா அந்த வீட்டில் யாரும் இவனுடன் பேசாமல் இருக்க யாரென்று தெரியாத பெண் தன்னை அண்ணா என்று அழைப்பது அவனுக்கு ஒரு புதிய உணர்வை உண்டாக்கியது. அண்ணா, உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா என்றாள். மதன் டீ என்றாள். எனக்கும் டீ தான் பிடிக்கும் என்று அவனை பார்த்து சிரிக்க அதில் ஒருவித அன்பு மதனுக்கு தெரிந்தது. சரி, அங்க போய் உட்காருங்க, இதோ வரேன் என்று அவனை அந்த பெஞ்சை காட்டினான். அவனும் அங்கு அமர்ந்தான். உள்ளே சென்ற ஹாசினி கையில் 2 கப்பில் டீ எடுத்து வந்தாள். இந்தாங்க என்று அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி குடித்தான் மதன். அண்ணா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்றாள் ஹாசினி. கேளுமா என்றான் மதன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவளை பார்த்து தனிமைதான் என்னோட பிரச்சனை என்றான் மதன். அவனை புரியாமல் பார்த்த ஹாசினி அவளிடம் அவன் வாழ்வில் நடந்த சம்பவங்களை பற்றி சொன்னான் மதன். அதை கேட்ட ஹாசினியின் கண்களில் தண்ணீர் வந்தது. அதை துடைத்து கொண்டு, நீங்க இனிமே கவலைப்படாதீங்க அண்ணா, உங்களுக்கு எப்பவுமே நான் இருப்பேன். எப்பாவது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா இங்க வந்துடுங்க. நாம இருக்கிறவங்களோட இருந்தா டைம் போறதே தெரியாது என்றாள் ஹாசினி. அதற்கு சரி என்று சொல்லிவிட்டு, ரொம்ப நாள் கழித்து நான் மனசுல லைட்டா இருக்கிற மாதிரி உணர்கிறேன் என்றான் மதன். அப்படியா, அதுக்கு எனக்கு ட்ரீட் வைங்க என்றாள் ஹாசினி. மதன் சிரித்துக்கிட்டு, வச்சிட்டா போச்சேனா. ஹாசினி, நீங்க சிரிச்சா அழகா இருக்கீங்க என்றான். அண்ணா என்றாள். உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் என்றாள். வேண்டாமா, நான் பார்த்து போய்க்கிறேன் என்றான் மதன். எப்படி போவீங்க என்று கேட்டாள் ஹாசினி. இந்த ஏரியா எனக்கு பழக்கப்பட்டதுதான், இங்கிருந்து அடுத்த தெருவில் தான் என்னோட வீடு இருக்குமா என்றான் மதன். அப்படியா, சரி அண்ணா என்று தலையாட்டினாள் ஹாசினி. அவன் அங்கிருந்து சென்றான். அங்கு அமர்ந்து டீயை குடித்து கொண்டிருந்தாள் ஹாசினி. அங்கு வந்தாள் காவியா. என்ன மேடம், காலையிலே வந்திருக்கீங்க என்றால் சிரித்தபடி. அது ஒன்றும் இல்லை, நேற்று சொன்னல ஒருத்தரை வாட்ச்மேன் வீட்டில் இறக்கிட்டு வந்தேன் என்று, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் என்றாள் ஹாசினி. அப்படியா என்று கேட்டு, என்னாச்சு அவங்களுக்கு என கேட்ட காவியா அவரை பற்றி அனைத்தையும் சொன்னாலும் ஹாசினி. அங்கே அமர்ந்த காவியாவை ஒரு ஜோடி கண்கள் பார்த்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்தான் மதன். அதை பார்த்து, என்னண்ணா என்று கேட்டாள் ஹாசினி. நீ என்கிட்ட ட்ரீட்டு கேட்டல, அதான் நான் மறந்துட்டேன். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், பெருசா வச்சிருந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கு அமர்ந்த காவியாவை பார்த்தான். மதனுக்கு காவியா பார்த்தவுடன் பிடித்து விட்டது. காவியா மதனை பார்த்ததும் ஒருவித உணர்ச்சி தோன்ற அதை யாரிடம் காட்டாமல் தனக்குள் மறைத்து கொண்டாள். ஹாசினி, ஐயா ஜாலி, நாளைக்கு என்ன பிளான் என்றாள். நாளைக்கு தான் இங்கு வந்துடுறேன், நீங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சமைக்கிறேன் என்று சொன்னான் மதன். அதை கேட்ட ஹாசினி, அண்ணா உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். அப்போ உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க என்று பெற்றுக்கொண்டாள். நான் மிஸ்டு கால் தரேன், நீங்க சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவனும் பெற்று அங்கிருந்து சென்றான்.
மறுமுனையில் இங்கு இருக்கும் ஆசிரமத்தில் இருந்த அறையில் ஒரு வயதான பெண் அழும் சத்தம் கேட்டது. அந்த வழியாகச் சென்ற காவ்யா யார் என்று போய் பார்க்கச் சென்றாள். அவள் வரும் சத்தம் கேட்டு அந்த அழுகை சத்தம் நின்றது. காவ்யாவுக்கு ஒரு நிமிடம் யோசித்து, என்ன இப்ப இங்கிருந்து தான் அழு சத்தம் கேட்டது, இப்ப இந்த சத்தமே வரலை என்று, ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ என்று அங்கிருந்து சென்றாள். தனது அறைக்குச் சென்று அங்கு இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து ஹாசினி மதனை பற்றி கூறியதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது அவளின் அந்த ஆசிரமத்தின் போன் ஒலித்தது. காவ்யா யாரென்று தெரிந்து கொள்ள அந்த போனை நோக்கி நடந்து அதை எடுத்தாள். ஹலோ, ஆசிரமத்தின் பெயரை சொல்லிவிட்டு சொல்லுங்க என்றாள் காவ்யா. மேடம் இல்லையாமா என்று கேட்டார் அந்த நபர். மேடம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. நீங்க யாரு பேசுறது என்றாள் காவ்யா. நான் ராயல் மருத்துவமனையிலிருந்து பேசுறேன். மேடம் வந்தா மறந்துடாம வந்து உடனே கால் பண்ண சொல்லுங்க என்றாள் அந்த பெண். சரி மேடம் என்று அழைப்பை துண்டித்தாள் காவ்யா. அப்போது மறுபடியும் அந்த அறையில் இருந்து அழும் சத்தம் கேட்க, இந்த முறை காவ்யா மெதுவாக அந்த அறையை நோக்கி சென்று யார் என்று பார்க்கலாம் என எட்டி பார்க்க, அப்போது அங்கு ஒரு கை அவளின் தோள்பட்டியை தட்டியது. யார் என்று திரும்பி பார்த்தாள் காவ்யா. உன்னை இந்த பக்கம் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த என்றாள் லட்சுமி. இல்ல மேடம், அது சத்தம் வந்தது, அதனாலதான் இங்க வந்தேன் என்றாள் காவ்யா. அவளை பார்த்து தலையை வருடபடி, இங்கு மறுபடியும் வராத காவ்யா என்றாள் லட்சுமி. ஆனால் மேடம் ஏன் என்று கேட்க, அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல நானே சொல்றேன் என்று லட்சுமியை காவ்யாவை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். அப்புறம் மேடம் உங்களுக்கு ஃபோன் வந்தது மேடம் என்றாள் காவ்யா. எனக்கா, யார் பண்ணிடுறது என கேட்டார் லட்சுமி. ராயல் மருத்துவமனையிலிருந்து ஒரு லேடி கால் பண்ணாங்க மேடம், உங்களை கால் பண்ண சொன்னாங்க மேடம் என்றாள் காவ்யா. லட்சுமி சரி என்று தலையாட்டினார். இங்கு வீட்டுக்கு வந்த மதன் தான் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமா இருப்பதால் அவன் அம்மாவுக்கு பிடித்த பாதாம் பால் செய்து ருசித்து குடித்தான். அதனை கவனித்த அந்த வீட்டு வேலைக்கார பெண் அவனை ஆச்சரியமாக பார்த்து, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதன் தம்பி சந்தோஷமா இருக்காரு, அவர் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் என்று கடவுளிடம் வேண்டினார். மறுமுனையில் ஹாசினி மதனுக்கு என்ன பரிசு தரலாம் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் மதிமாறன் வீட்டில் இருந்தாள். அங்கு வந்த மதிமாறன், என்னம்மா யோசனை எல்லாம் பலமா இருக்கு என்றான். அது ஒண்ணுமில்ல அங்கிள், எனக்கு தெரிஞ்ச அண்ணாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், என்ன கிஃப்ட் தரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் ஹாசினி. மதிமாறன் சிரித்தபடி ஒரு யோசனை சொன்னார். அதை கேட்டு, ஐயா செம்ம, இதை நாளைக்கு ட்ரை பண்ணிட வேண்டியதுதான் என்றாள் ஹாசினி. அதை விடுங்க, எங்க அந்த தடியன் என்றாள். அவன் இப்போதான் எங்கேயோ போனான் என்றான் மதிமாறன். நீ வருவன்னு அவன் சொல்லவே இல்லையம்மா என்றார். நான் அவங்கிட்டயே சொல்லல என்று சிரித்தாள். இருவரும் பேசிக் கொண்டிருந்து, சரி நான் போயிட்டு வரேன் என்றாள் ஹாசினி. சரி என்றான் மதிமாறன். நானும் மருத்துவமனைக்கு போகணும் என்று சொல்ல இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். ராயல் மருத்துவமனைக்கு சென்றிருந்த முத்துவேல் அப்போது உள்ளே சென்று முத்துவலை பார்த்த மதிமாறன், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் என்று யோசித்து அவர் பின்னே சென்றான் மதிமாறன். அப்போது அங்கு ஒரு டாக்டரை பார்த்து ஏதோ தீவிரமாக பேசியதை கவனித்தார் மதிமாறன். அந்த டாக்டரை பார்த்து பதறிய மதிமாறன், என்ன பேசுகிறாள் என்று சற்று அருகில் சென்று கேட்டார். முத்துவேல், டாக்டர் ஃபீஸ் என்னோட பொண்ணு யாருன்னு சொல்லுங்க என்று கெஞ்சினார். அதை கேட்டு அதிர்ந்த மதிமாறன் டாக்டரை பார்த்து, மேடம் உங்களை டீன் கூப்பிடுறார் என சொல்ல அங்கிருந்து சென்றார் அந்த டாக்டர் சரோஜினி. அங்கிருந்து சென்று, டாக்டர் நான் சும்மா விட சொன்னேன், டீன் கூப்பிடுறேன்னு. அந்த முத்துவேல் எதுக்கு உங்களை பார்க்க வந்திருக்காரு என கேட்டார் மதிமாறன். அவர் உங்களுக்கு தெரியுமா என கேட்டார் சரோஜினி. தெரியும் டாக்டர் என மதிமாறன் கூற, அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட குழந்தை எங்க என்று கேட்டார். அதிர்ச்சியில் சரோஜினியை பார்த்து, என்ன டாக்டர் சொல்லிட்டீங்க என்றார் மதிமாறன். ரிலாக்ஸ் மதிமாறன், நான் எதுவும் சொல்லல. யமுனா இந்த குழந்தைய பத்தி யாருக்கிட்டையும் குறிப்பா முத்துவேல் கிட்ட சொல்லாதீங்க என்று சத்தியம் வாங்கிட்டாள் என்றார் டாக்டர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே என்றாள் சரோஜினி. அப்போ அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான் மதிமாறன். ஏன் என்று கேள்வியா பார்க்க, எல்லாம் காரணமா தான், தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் எனக்காக பண்ணுங்க டாக்டர் என்று சொன்னார் மதிமாறன். கண்டிப்பா செய்கிறேன் மதிமாறன் என்று சொல்ல அதை கேட்டு அங்கிருந்து சென்றார் மதிமாறன். சரோஜினி அவரது அறைக்கு செல்ல அங்கு வாசலில் முத்துவேல் நின்றிருந்தார். அதை பார்த்த டாக்டர் என்ன செய்வது என யோசித்து, அவர் போன வாரம் ஒரு ஆசிரமத்தில் ஹெல்த் செக்அப் கேம்ப் போட்டது ஞாபகம் வர யோசித்தபடி அவர் முத்துவேலை கடந்து சென்று அவரது இருக்கையில் அமர்ந்து முத்துவேலை அழைத்தார். அவர் உள்ளே வர அவரை அவரச் சொல்லி, உங்க பொண்ணு ஒரு ஆசிரமத்துல தான் இருக்கா என்று அந்த ஆசிரமத்தின் விலாசத்தை கொடுத்து அங்கு போய் பாருங்க என்று சொல்ல, அவளோட பேர் என்ன டாக்டர் என கேட்டார் முத்துவேல். பேர் காவியா என்றால் சரோஜினி. அதை கேட்டு அங்கிருந்து சென்றார் முத்துவேல். அவரை பார்த்து கொண்டிருந்தார் சரோஜினி. அப்போது அவரின் போன் ஒலித்தது. அதை எடுத்து ஹலோ என்றார் சரோஜினி. ஹலோ டாக்டர், நான் தான் லட்சுமி பேசுறேன். என்ன விஷயமா போன் பண்ணியிருந்தீங்க என்று கேட்டார் லட்சுமி. அந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காங்க என்றார் டாக்டர். முன்னை விட இப்போ பரவாயில்ல டாக்டர், ஆனா அப்பப்போ அழுகுறாங்க என்றார் லட்சுமி. அது அவங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாம அப்படி நடக்கும். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நான் கொடுத்த மருந்துகளை கொடுங்க என்றார் டாக்டர். சரி டாக்டர், நான் போனை வச்சிரேன் என சொல்ல போக, அப்போது இருங்க லட்சுமி, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் டாக்டர். என்ன விஷயம் டாக்டர் என்றார் லட்சுமி. அது வந்து என்னை இழுத்தவர்
சரோஜினி. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் என்றாள் லக்ஷ்மி. அவரிடம் நடந்ததை சொன்னார் சரோஜினி. என்ன டாக்டர் இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் பார்த்துக்கிறேன் என்றாள் லக்ஷ்மி. ரொம்ப ரொம்ப நன்றி லக்ஷ்மி. அந்த முத்துவேல் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் என்றார் சரோஜினி. என்ன பெயர் சொன்னீங்க என்ற அதிர்ச்சி கலந்த குரலில் கேட்டாள் லக்ஷ்மி. முத்துவேல். மேடம் ஏன் அவரை உங்களுக்கு தெரியுமா என கேட்க சட்டென்று சுதாரித்து லக்ஷ்மி ஒண்ணுமில்ல டாக்டர் என்று சொல்லி போனை கட் செய்தார். பிறகு யோசித்தபடி அமர்ந்தார் லக்ஷ்மி. அங்கிருந்து ஒருவரிடம் காவியா அழைத்து வரச் சொன்னார். அப்போது அங்கு வந்த காவியம் என்ன மேடம் யோசனை என்றார். ஒண்ணுமில்லை என்பது போல் தலையாட்டினார். யோசித்தபடி நீ அந்த ரூம்ல சத்தம் கேட்குது என்று என்கிட்ட கேட்டல அதை பத்தி சொல்லதான் உன்னை அழைத்து வர சொன்னேன் என்றாள் லக்ஷ்மி. அப்படியா அது யாரு மேடம் என்றால் காவியா. என்னோட வா என்று அந்த அறையை நோக்கி இருவரும் நடந்தார்கள். அந்த அறைக்குள் நுழைந்த இருவரும் அந்த பெண்ணை பார்த்து யாரு மேடம் இவங்க நான் பார்த்ததே இல்லை என்று கேட்டாள் காவியா. இவங்க பேர் தான் யமுனா என்றாள் லக்ஷ்மி. அதே நேரம் இங்கு தனது மகளை பார்க்க அவசர அவசரமா சென்ற முத்துவேலுக்கு போன் வந்தது. யார் என்று பார்த்தா தனது வீட்டில் இருந்து வந்ததை பார்த்து எடுத்து ஹலோ என்றாள். காமாட்சி பதட்டத்துடன் என்னங்க அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்றார். அதை கேட்ட முத்துவேல் தனது அம்மாவை பார்க்க வீட்டுக்கு சென்றார். அவரது அம்மா படுக்கையில் படுத்து உறக்கத்தில் இருந்தார். அதை பார்த்த முத்துவேல் என்னாச்சு என்று அவரின் முகத்தை பார்க்காமல் கேட்க பிரஷர் நல மயக்கம் என்று டாக்டர் சொன்னதாக கூறினார் காமாட்சி. அதை கேட்ட முத்துவேல் சரி என்ற குரல் கொடுத்துவிட்டு தனது அறைக்கு சென்றார். சென்ற முத்துவேலை பார்த்த காமாட்சி அவர் தனது அறைக்குள் சென்றதும் அத்தை எழுந்திருங்க என்றார் காமாட்சி. எதுக்கு இப்படி செய்ய சொன்ன என்று கேட்டார் முத்துவேலின் தாயார். எல்லாம் காரணமாக தான் என்றார். மறுநாள் காலை ஹாசினி தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கடைக்கு சென்றாள். அங்கு இருந்த பணியாளர்களிடம் என்னன்னா நான் சொன்னதை செஞ்சிட்டீங்களா என்றார். ரெடி ஆகிட்டுமா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண கிஃப்ட் பேக் பண்ணி தரேன் என்றார் அந்த கடைக்காரர். சரி என்று தலையாட்டி அதை வாங்கி கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தாள் ஹாசினி. அப்போதான் மதன் அதிகாலையிலே வந்து அனைவருக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை செய்து கொடுத்து வந்திருந்தான். அந்த உணவுப் பொருட்களை காவியாவும் வாங்கி அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். அங்கு வந்த ஹாசினி அண்ணா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று தனது பரிசை கொடுத்தாள். தேங்க்யூமா என்று பெற்றுக்கொண்டான். மதன் அதனை பிரித்து பார்த்த மதன் கண்களில் கண்ணீர் வந்தது. ரொம்ப நல்லா இருக்குமா என்றான் மதன். மதனின் அம்மாவின் புகைப்படத்தை வரைந்து இருந்தது. அதில் என்ன ஆச்சரியம் என்றால் அது சாதாரணமாக வரையப்படவில்லை. பிக்சல் ஆர்ட் ஓவியத்தில் இருந்தது. மதன் அம்மாவின் போட்டோ எப்படி கிடைத்தது என்று யோசிக்காதீங்க. மதனின் வாட்ஸ்அப் புகைப்படம் அதுதான். இதைதான் மதிமாறன் சொன்னார். என்ன இது பிக்சல் ஆர்ட் தானே என்று கேட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி பேசினது போதும் வாங்க வந்த வேலையை பார்க்கலாம் என்று இருவரையும் அழைத்து இன்சார்ஜ் மேடம் பார்க்க சென்றார்கள். அது லட்சுமி மேடத்தை. அங்கிருந்த அனைவருக்கும் தன் சமைத்த உணவுகளை பரிமாறினார்கள். 3 பேரும் எல்லாரும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு மதனை வாழ்த்தினார்கள். அன்றைய நாள் இனிதாய் முடிந்தது. நாட்கள் நகர காவியா மதனிடம் நன்கு பழக ஆரம்பித்தாள். அதே நேரம் முத்துவேல் அந்த ஆசிரமத்திற்கு யாருக்கும் தெரியாமல் காவியாவை பார்த்துவிட்டு சென்றார். காரணம்தான் யார் என்று தெரிந்தால் தனது மகள் ஹாசினிக்கு தெரிந்துவிடும் என்று அப்பப்போ பார்த்து செல்வார். ஹாசினி விரும்பும் கவினை பற்றி மதனிடம் கூறினாள். அப்படியாம்மா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அப்போ எனக்கு அறிமுகம் செய்யும்படி கூறினான். கண்டிப்பா அண்ணா ஒரு நாள் இங்கு அழைத்து கொண்டு வருகிறேன் என்றாள் ஹாசினி. காவ்யா லக்ஷ்மியிடம் மேடம் நான் ஒன்னு கேட்டால் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள். என்ன என்று கேட்டாள் லக்ஷ்மி. அந்த யமுனா அம்மா ஏன் அறையை விட்டு வெளியவே வர்றதில்லை என்றாள். நாட்கள் அழகாக நகரத் தொடங்கிய காவியா யமுனாவை பார்த்து கொள்ளும்படி லக்ஷ்மி கூறியதால் காவியா அவரை நன்கு கவனித்துக் கொள்ள அது யமுனாவுக்கு பிடித்து போக காவியா யமுனாவிடம் ஒட்டிக்கொண்டாள். அவளின் செல்லமாகவும் அறினாள். அதனால் அவள் யமுனாவிடம் நான் உங்க அம்மா என்று கூப்பிடலாமா என்று கேட்க யமுனாவும் சரி என்று சொன்னார். மதன் தனது குடும்பத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார்கள். காவியா மற்றும் ஹாசினி. ஹாசினியின் அவள் குடும்பம் மற்றும் உறவினர்கள் பற்றி சொன்னாள். அதை பார்த்து காவ்யா தனக்கு யாரும் இல்லை என்று மனதில் நினைத்து முகம் வாடியிருந்தது. அதை மதன் கவனிக்கவே செய்தான். ஹாசினி சரி அண்ணா நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி சென்றான். காவ்யாவும் அங்கிருந்து செல்ல போக அப்போது மதன் காவ்யாவை அழைத்தான். காவ்யா என்ன என்பது போல் பார்க்க உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே என்றான். உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி தனது காதலை அவளிடம் கூறினான். அதை கேட்ட காவ்யாவுக்கு எதுவும் புரியாமல் அங்கு நின்றாள் காவ்யா. மதன் யோசித்து சொல்லு என்று அங்கிருந்து சென்றான். காவ்யா யோசித்துக் கொண்டு தனது அறைக்கு சென்றாள். மதனை பார்த்ததும் பிடித்தது யமுனாவிற்கும். ஆனால் ஒருவித பயம் ஆட்கொள்ள அவள் தயங்கினாள். மதனை பார்க்காமல் இருந்தால் அவன் தன்னை மறந்து விடுவான் என்று எண்ணி அவனை பார்க்காமல் தவிர்த்தாள் காவ்யா. காவ்யா திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு பிடித்தவற்றை செய்ய எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அவன் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை வைத்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தான். காவ்யாவின் நடவடிக்கை கவனித்த ஹாசினி என்னவென்று கேட்க காவ்யா மறைத்தாள். அப்போது அங்கு வந்த மதன் ஹாசினியிடம் நடந்ததை கூறினான். அதை கேட்ட ஹாசினி காவ்யாவை பார்த்தாள். காவ்யா எனக்கு பயமா இருக்கு என்றாள். என்ன பயம் என்று கேட்டாள் ஹாசினி. என்ன மாதிரி யாரும் இல்லாதவங்க அவங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா என்று சொல்ல மதன் சிரித்தபடி இதுதான் உன்னுடைய பிரச்சனையாம் அப்போ என்ன உனக்கு பிடிக்குமா என்று கேட்க மதனை பார்த்து என்று தலையை குனிந்தாள் காவ்யா. அதை பார்த்த ஹாசினி அவளை அணைத்து கொண்டாள்.
மதன் அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். அதை கேட்ட காவ்யா திகைத்து நின்றாள். யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி நாம சந்தோஷம் இருக்கலாம் என்று சொன்னான் மதன். முதலில் மறுக்க, அப்புறம் காவ்யா ஒத்துக்கொள்ள இருவருக்கும் திருமணம் நடந்தது. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அப்போதுதான் ஹாசினி ஒரு திருமணத்திற்கு செல்வதாக கூறினாள். மதன் யாரு கூட செல்கிறார் என கேட்க, தனது கவினுடன் போகிறேன் என்று சொன்னாள். மதன் சரி என்றான். பத்திரமா பார்த்து போயிட்டு வா, எனக்கு கால் பண்ணணும் என்றா. சரி அண்ணா என சொல்லி வைத்தாள். மதியம் போன் கால் வந்தது. அந்த போனை எடுத்து பேச, ஹாசினி சென்ற கார் விபத்துக்குள்ளானது என சொல்ல அவன் பதறி போய் பார்த்தான். காரணம் யார் என்று தெரிய அவரை அழைத்து வந்து ஏதாவது பண்ண வேண்டும் என்று தோன்றியது. யார் என்று. இந்த முத்துவேல். அவரோட கெட்ட நேரமோ தெரியல. அந்த கார்ல தர்ஷினியும் போயிருக்கா. அதனால தான் இவரை இங்கே அழைத்து வந்தேன் என்றான் மதன். முத்துவேல் என தெரிஞ்சதும் எதுக்கு தன்னோட பொண்ணையே கொலை செய்ய சொல்லிருப்பான்னு யோசிச்சப்பதான் இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் ரகசிய திருமணம் நடந்திருக்க, அதை அவர் தந்தையின் பிடிவாதத்தால் அந்த பெண்ணை கைவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக எனக்கு தெரிஞ்சது. நான் அனுபவித்த தனிமையை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் என்று முடிவெடுத்தேன். அதனால உங்க எல்லாரையும் கடத்த முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். நான் நினைத்தது போல் நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க. ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயமும் நடந்தது. அது என்னவென்றால் மதிமாறன் தான் யமுனாவோட அண்ணன் என்பது. இவருக்கு எப்படி இந்த இடம் தெரிந்தது என யோசிக்கிறேன் என்றான் மதன். உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்லட்டுமா என்றான் மதன். அனைவரும் மதனை பார்த்தார்கள். மறுமுனையில் பார்த்திபன் காமாட்சியிடம் பேசிக் கொண்டிருக்க, அப்போது காமாட்சி உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் தம்பி என்று கூறினார். பார்த்திபன் அவரை கேள்வியாக பார்த்தான். அது யமுனா சாகவில்லை, உயிரோட தான் இருக்காங்க என்றார் காமாட்சி. பார்த்திபன் என்னம்மா சொல்றீங்க என்று அதிர்ச்சியாக பார்த்தான். ஆமா தம்பி, நான் சொல்றது உண்மைதான். இந்த விலாசத்துக்கு சென்று பார்த்தால் நான் சொன்ன விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியும் என்றான். அந்த விலாசத்தை வாங்கி கொண்டு அவன் ஒரு இடத்துக்கு சென்றான். அது ஒரு ஆசிரமம். உள்ளே சென்று இன்சார்ஜ் மேடம் லட்சுமியை பார்த்து, இங்க யமுனா என்று யாராவது இருக்காங்களா என்று கேட்டான் பார்த்திபன். லட்சுமி பார்த்திபனை பார்த்து எதுக்கு சார் என்று கேட்க, ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும் என்று சொன்னான். அவங்க இப்போ இங்க இல்ல சார் என்றான் லட்சுமி. இப்போ அவங்க எங்க இருக்காங்க என்று தெரியுமா என்றான் பார்த்திபன். அதுக்கு லட்சுமி, தெரியல சார், சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் வந்து அழைத்து சென்றார் என்றாள் லட்சுமி. பார்த்திபன் அவர் எப்படி இருந்தார் என்று கேட்க, லட்சுமி பார்க்க நல்ல அழகா இருந்தால் என்றார். பார்த்திபன், வேறு யாருக்காவது யமுனா உயிரோடு இருக்கிறது தெரியுமா மேடம் என்றார். டாக்டர் சரோஜினிக்கு தெரியும் என்றார் லக்ஷ்மி. பார்த்திபன், யாரு மேடம் அது, அவங்க எங்க இருக்காங்க என்றான். லக்ஷ்மி, அவங்க தான் யமுனாவை இங்க வந்து சேர்த்து விட்டாங்க. அந்த டாக்டர் இப்போ ராயல் மருத்துவமனையில தான் ஒர்க் பண்றாங்க என்றார் லக்ஷ்மி. பார்த்திபன் நன்றி மேடம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறி தனது வாகனத்தில் அமர்ந்து சுகுமாரிடம், அண்ணா இப்போ நாம நேரம் ராயல் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று கூற, அதற்கு சரி என்பது போல் தலையாட்டி அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்றார்கள். பார்த்திபன் நேராக அந்த மருத்துவமனையின் உள்ள வரவேற்பால் பெண்ணிடம், சரோஜினி டாக்டர் ரூம் எங்கிருக்கிறது என கேட்டு அவரை பார்க்க சென்றார். அங்கு அறை வெளியே நின்று கதவை தட்டி உள்ளே சென்றான் பார்த்திபன். அங்கு இருந்த டாக்டரை பார்த்து, ஹலோ டாக்டர், நான் பார்த்திபன், போலீஸ் என்று கூறினான். சொல்லுங்க மிஸ்டர் பார்த்திபன் என்றார் அந்த டாக்டர். உங்க பேர் தானே சரோஜினியா என்றான். அதற்கு ஆமாம் என்பது போல் தலையாட்டினார் டாக்டர். என்ன விஷயம் என்று கேட்டார். ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றார். அப்படியா, என்ன விஷயம் என்றார் சரோஜினி. ஒரு விபத்து நடந்தது. அதில் இறந்தவர்கள் பற்றி விசாரணை செஞ்சப்போதான் யமுனா என்ற பெயர் வந்தது என்றான் பார்த்திபன். அப்படியா என்று கேட்ட டாக்டர். சொல்லுங்க, அவங்கள பத்தி என்ன தெரியணும் உங்களுக்கு என டாக்டர் சரோஜினி கேட்டார். யமுனா இறந்து விட்டதா சொல்லிதான் அவங்களோட பிள்ளையான ஹாசினியை நீங்க காமாட்சியோட மாமனார் கர்னல் கிட்ட கொடுத்தீங்க என்றான் பார்த்திபன். ஆமா சார், நானும் அப்படிதான் நினைத்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்றால், யமுனாவுக்கு பிரசவ வலி வந்து இங்க அட்மிட் பண்ணி அவரோட குழந்தைய காப்பாத்தியாச்சு. கொஞ்ச நேரம் அரமயக்கத்துல இருந்த யமுனா எனக்கு என்ன குழந்தை என்று கேட்டாள். பெண் என நான் சொன்னேன். அப்புறம் அவளுக்கு மூச்சுத்திணறல் வந்துடுச்சு. அதுக்காக நாங்க அவளை நார்மலுக்கு கொண்டு வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா அவள் நினைவுக்கு வந்தாள். அப்போதான் டாக்டரை பார்க்க யாரும் வந்திருப்பதா கூறினார்கள். யார் என்று பார்த்தால் கர்னல் வெளியே நின்றார். நர்ஸிடம் எதையோ கேட்டார். அப்போதுதான் யமுனாவை பார்த்தார். கர்னல் யமுனா அவரை பார்த்து மயங்கியபடி தனது கண்களை மூடிக்கொண்டார். கர்னல் அந்த நர்ஸிடம், யமுனாவுக்கு என்ன ஆச்சு என கேட்டார். அதுக்கு அந்த நர்ஸ், அந்த அம்மா பிழைப்பது கஷ்டம் என சொல்லி அதோட அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் சொன்னார். அப்போதுதான் கர்னல் ஒரு யோசனை தோன்றியது. தனது மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதனால் இந்த குழந்தையை நாம் மறக்கலாம் என்று தோன்ற அதை அந்த டாக்டரிடம் வெளியே வந்துவிடம் கூறினார். டாக்டர் சார், ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்று அவர் சொன்னதை யமுனாவிடம் கூறினார் சரோஜினி. யமுனா தன்னால் எப்படி இந்த குழந்தையை வளர்க்க முடியாது என சிந்தித்து அந்த குழந்தையை அவரிடம் கொடுத்து விட்டார். கொடுக்கும் முன் டாக்டர், நான் இறந்து விட்டதாக கூறி அவரிடம் கொடுக்க சொன்னால் யமுனா. அதன் பின் தான் அந்த பெண், யமுனாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் வந்து அந்த குழந்தை எங்கே என கேட்டார். அதற்கு நான் யமுனா சொன்னதை அப்படியே அவளோட அண்ணனிடம் சொல்லிவிட்டேன் என்றார். அப்போ அந்த யமுனா அண்ணன் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் என்று கேட்டான் பார்த்திபன். டாக்டர், அவர் இங்க தான் வேலை பார்க்கிறார் என்றார். அவர் பேர் என்னன்னு என கேட்டான் பார்த்திபன். அவர் மதிமாறன் என்றார் சரோஜினி. அவரை பார்க்கலாமா இப்போ என்றான் பார்த்திபன். அவர் இன்று மருத்துவமனைக்கு வரவில்லை என்றார் டாக்டர். அப்போ அவரோட விலாசம் கொடுங்க என்றான் பார்த்திபன்.
கண்டிப்பா என்று அவருடைய விலாசம் மற்றும் ஃபோன் நம்பரையும் கொடுத்தார் சரோஜினி. அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்து பார்த்திபன் அந்த விலாசத்திற்கு சென்றார். அங்கு அவர் இருந்த வீடு பூட்டியிருக்க அங்கு அருகில் இருந்த வீட்டில் கேட்டான். அதற்கு அவர் நேற்றிரவில் இருந்து யாரும் இல்லை என்று சொல்ல பார்த்திபன் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து மதிமாரின் ஃபோன் நம்பரை ட்ராக் செய்ய சொன்னான். அந்த நம்பரை ட்ராக் செய்து அவர் இருக்கும் இடத்தை அனுப்பினார் காவல் அதிகாரி. அந்த இடத்தை பார்த்திபனுக்கு ஷேர் செய்தார். அதை பார்த்த பார்த்திபன் ஒரு குழப்பத்தில் என்னடா இது காலையிலிருந்து ஒரே அலைச்சலா இருக்கே என்று சலிப்புடன் தனது வாகனத்தில் அமர்ந்தார். அதே நேரம் இங்கு மதன் உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்லவா என யமுனா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க என்றான். அதை கேட்ட மதிமாறன் ஆச்சரியமடைந்தான். அவர் மதனிடம் சென்று நீ உண்மையா தான் சொல்றியா, என்னோட தங்கை யமுனா இருக்காளா என்று அவனிடம் கேட்டார் மதிமாறன். அப்போது மயங்கியிருந்த முத்துவேல் மெல்ல கண்களை திறந்தார். என்ன நடக்குது என்று கேட்டு எழுந்து நின்றார். மதன் உடனே யமுனா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க என்றான். முத்துவேல் ஆச்சரியத்தில் மதனை பார்த்து யமுனா இப்ப எங்க இருக்கா என்று கேட்டார். அதற்கு மதன் எல்லோரையும் ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்றான். அந்த இடம் இவர்கள் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் இருந்தது. அதனால் அனைவரும் அங்கு நடந்து சென்றார்கள். அந்த இடத்தில் ஒரு இடிந்த கட்டிடம் இருந்தது. அதற்கு உள்ளே அனைவரும் அழைத்துச் சென்றான் மதன். எங்கு பார்த்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாய் இருந்தது. இந்த இடத்தில் ஒரு அறையின் உள்ளே அழைத்துச் சென்றாள் காவ்யா. அங்கு சென்றதும் அனைவருக்கும் ஒன்று புரியாமல் நின்றிருந்தார்கள். மறுமுனையில் பார்த்திபன் தனது போனை எடுத்து அந்த விலாசத்தை பற்றி சிந்தித்தான். அப்போது அவனுக்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கால் வந்தது. அதை எடுத்து சொல்லுங்க என்ன விஷயம் என்றான். சார் நீங்க கொடுத்த நம்பர் இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்காங்க சார் என்றான் அந்த காவலர். என்ன சொல்றீங்க என்றான் பார்த்திபன். ஆமா சார் நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்காங்க என்றான் அந்த காவலர். பார்த்திபன் உடனே அந்த லொகேஷனை பெற்றுக்கொண்டு அங்கு விரைந்தான். மறுமுனையில் காவ்யா அந்த அறைக்குள் அனைவரையும் அழைத்துச் செல்ல அங்கு இருக்கும் அனைவரும் திகைத்து நின்றார்கள். காரணம் அங்கு கண்ட காட்சி. யார் இறந்து விட்டார்கள் என்று நம்பினார்களோ அனைவரும் உயிருடன் இருந்தார்கள். தர்ஷினி, ஹாசினி, ரவியின் அம்மா என அனைவரும் இருந்தார்கள். பார்த்திபன் அந்த இடத்திற்கு வந்தான். சுகுமாரை நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல சரி என்று அங்கிருந்து கிளம்பினார் சுகுமார். மதன் மெல்ல அந்த இடத்துக்கு சென்று பார்த்தான். பார்த்திபன் வருவதை அனைவரும் பார்த்தார்கள். அப்போது ராஜ் நீங்க இங்க என்ன சார் இந்த பக்கம் வந்து என்று கேட்டார். அதுக்கு நீங்க ஒருத்தர் இல்லை இல்லை 2 பேரை சந்திக்கணும் என்றான் பார்த்திபன். யார் என்பதுள் போர்க்க அங்கே வந்தான் கார்த்திக். அதை பார்த்த மாதவி நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த என்றார். அதற்கு ராம் அவன் வந்து பல வாரங்கள் ஆகுது என்றான். அவன் அப்பாவை பார்த்து சிரித்தபடி அப்பா எப்படி நீங்க அம்மா கிட்ட மாட்டிக்காம நடிச்சீங்க என்றான். அதை விடா அது என்னோட பிரச்சனை என்று சொன்னார். அப்போ இன்னொருத்தர் யாருடா என்று கேட்டார் மாதவி. இப்போதான் நம்ம ஹீரோ வந்தாங்க. அதுதான் உங்க அப்பா என்னோட தாத்தா மிஸ்டர் ரகுராம் என்றான் கார்த்திக். அவர் கம்பீரமாக நடந்து வந்து நின்றார். அதை பார்த்த அனைவருக்கும் எதுவும் புரியவில்லை. மாதவி என்னப்பா இதெல்லாம் என்று கேட்டார். ரகுராம் சிரித்தபடி சொல்றேம்மா என்றார். நான் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்ப அங்கதான் இந்த ஹாசினியை சந்திச்சேன். மறுபடியும் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சா. நான் கம்பெனி மீட்டிங் அனைத்தையும் தனியாக தான் சென்று பேசும் வழக்கம் கொண்டவன் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிதான் அன்று ரகுராம் தனது கம்பெனிக்காக ஒரு புது கம்பெனியோட டைப் வைத்திருந்தார். அந்த கம்பெனியை பற்றி விசாரிச்சப்பதான் அது ஒரு ஃபேக் கம்பெனி என்று அந்த கம்பெனியோட பாஸ் அடிக்கால அனுப்பி வச்சிருந்தான். என்னை அடிச்சு போட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். அப்போது எனக்கு பெரிய அடியெல்லாம் இல்லை. ஆனால் மயங்கி விட்டேன். கண் விழித்து பார்த்தால் நான் ஒரு இடத்தில் இருந்தேன். சார் உங்களை இப்படி அடிபட்டிருக்கேன். நான் அடிபட்ட இடத்திற்கு மருந்து போட்டு விட்டேன் என்றால் அந்த பெண். நீ யாரு மாம், இது எந்த இடம் என்றான் ரகுராம். என்னோட பேர் காவ்யா சார், இது ஒரு ஆசிரமம் என்றாள். அப்போது காவ்யா ஒரு வித குழப்பத்தில் அவரிடம் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்தார் ரகுராம். ரகுராம் எழுந்து அமர்ந்து காவ்யாவை பார்த்தார். அதை அறியாமல் காவ்யா எதையோ சிந்தித்தாள். எதர்ச்சியாக திரும்பிய அவள் ரகுராம் தன்னை கவனிப்பதை பார்த்து உங்களுக்கு எதுவும் வேண்டுமா என்றால் எழுந்தாள். எனக்கு ஒன்று வேண்டாம் என்று அவளை அமரச் சொன்னார் ரகுராம். என்னம்மா உனக்கு எதுவும் பிரச்சனையா என்றான். அது வந்து ஒண்ணுமில்ல சார் என்றால் கைகளை பிசைந்தபடி. ரகுராம் சிரித்தபடி எதுவா இருந்தாலும் சொல்லுமா என்றார். காவ்யா அமர்ந்து அவளிடம் ஒரு பையனை காதலிப்பதாகவும் மற்றும் என்னை கல்யாணம் செய்வதாகவும் கூறினாள். அதற்கு ரகுராம் அந்த பையன் நல்லவனா இல்லையா என்றார். அதற்கு காவ்யா இல்ல சார் அவர் ரொம்ப நல்லவர் என்றார். பின்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே என்றார். அதற்கு காவ்யா என்ன மாதிரி யாரும் இல்லாத பெண்ணா அவங்க வீட்டில் எப்படி ஏத்துப்பாங்க என்றாள். கண்டிப்பா ஏத்துப்பாங்க என்றார் ரகுராம். அதை கேட்டு சிரித்தபடி ரொம்ப நன்றி என்றாள் காவ்யா. தனது கோட்டில் இருந்து ஒரு கார்டை எடுத்து கொடுத்து இது என்னுடைய நம்பர், உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள் என்று சொல்லி அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். தான் வெளியே சென்ற போது அப்போது அங்கு ஹாசினியை பார்த்தார் ரகுராம்.
இந்த பெண் எதுக்கு இங்கே வந்திருக்கு என்று யோசித்தபடி நின்றாள். அப்போது அங்கு வந்த காவ்யா, சார் என்ன இங்கே நின்னுட்டீங்க என்றார் ரகுராம். ஹாசினி இருக்கும் திசையை நோக்கி அவரை சுட்டிக்காட்டி, இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்காங்க என்றார். காவ்யா, அவள் என்னுடைய ஃப்ரெண்டு சார் என்று சொல்லி அவளை அழைத்து இங்கே நின்ற ரகுராமிற்கு அறிமுகம் செய்து வைத்தாள் காவ்யா. அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் அருகில் இருந்து ஒரு பெண் அழும் சத்தம் கேட்க அந்த திசையை பார்த்தார் ரகுராம். என்ன சார் என்றால் காவ்யா. எனக்கு யாரோ அழும் சத்தம் கேட்டது என்றார். அந்த குரல் எனக்கும் பரிச்சயமானதாக இருந்தது. அதற்கு காவ்யா, அது அங்க ஒரு அம்மா திடீர்னு அழுவாங்க என்றால் காவ்யா. அவங்கள நான் பார்க்கலாமா என்றார் ரகுராம். அதற்கு சார், எங்க இன்சார்ஜ் மேடம் அவங்கள பார்க்க விட மாட்டாங்க. அதனால நீங்க ரகசியமா பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன் என்றால் காவ்யா. சரி என்று தலையாட்டினார் ரகுராம். அந்த அறைக்குள் ஹாசினி மற்றும் காவ்யா இருவரும் சென்று பார்க்க அப்போது அங்கு இருக்கும் ஜன்னல் வழியாக அந்த பெண்ணை பார்த்தார். அது யமுனா என தெரிய அதிர்ந்து போனார். சட்டென்று உள்ளே நுழைந்த ரகுராம் அந்த பெண்ணை பார்த்தார். யமுனா ரகுராமை பார்த்து திகைத்து எதுவும் பேசாமல் இருந்தான். நீ எப்படிம்மா உயிரோட இருக்க? இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் என்று சொன்னார் ரகுராம். அண்ணா, நான் உயிரோட இருக்க காரணம் என்னோட பொண்ணை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் உயிரை கையில பிடிச்சு வச்சிருக்கேன் என்றார் யமுனா. ரகுராமும் மதிமாறனும் சிறு வயது நண்பர்கள். இருவரும் தங்களது குடும்ப விஷயங்களைப் பற்றி அடிக்கடி பேசிக்கொள்வதும் அப்படிதான். ஒரு நாள் மதிமாறன், எனக்கு ஒரு தங்கை இருந்தால், அவள் பேரு யமுனா, அவளை திருமணம் செய்து ஏமாற்றிய விஷயத்தை பற்றி கூறியிருந்தாள். அவளை நான் பார்த்ததாகவும் அவள் இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள் என்றும் சொன்னான். நான் அவனை பார்க்காமல் என்று கேட்டதற்கு அவள் இந்த ராயல் மருத்துவமனையில் இருக்கிறாள் என்றாள். அப்போதுதான் நான் உன்னை பார்க்க வந்தபோது நீ மயங்கிய நிலையில் இருந்தாள். அப்போதுதான் கர்னல் ஜீவானந்தம் உன்னை பற்றி விசாரித்தார். ஆமா, நான் அவருடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் என்னுடைய குழந்தையை என்னிடமிருந்து வாங்கிச் சென்றார் என்று கூறினார். ஹாசினி, என்ன பேர் சொன்னீங்க என்றார். ரகுராம். கர்னல் ஜீவானந்தம் என்றார். அவரை பற்றி உனக்கு தெரியுமா என்றார் ரகுராம். அவர் என்னுடைய தாத்தா என்றால் ஹாசினி. அப்போ உங்க அம்மா மற்றும் அப்பா பெயர் என்ன என்றார் ரகுராம். ஹாசினி, எங்க அப்பா பேர் முத்துவேல், அம்மா பேர் காமாட்சி என்றார். யமுனா, இத்தனை நாளா நீ என் பக்கத்துல இருந்திருக்க, ஆனா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியலையே என்று அழுதார். அப்போது ரகுராம் தனது PA முத்துவுக்கு போன் செய்து காமாட்சியை இங்கு அழைத்து வரச் சொன்னார். ஹாசினிக்கு எதுவும் புரியாமல் நின்றாள். சற்று நேரம் கழித்து அங்கு வந்த காமாட்சி அங்கு இருக்கும் யமுனாவை பார்த்து அழுதாள். ஹாசினி திரும்பி பார்க்க அப்போது காமாட்சி அங்கு நின்றதை பார்த்து, எங்க அம்மா அங்க இருக்காங்க என்றாள். காமாட்சி அறைக்குள் நுழைந்த காமாட்சியை கட்டி அணைத்தாள். காரணம், யமுனாவை அவர் முத்துவேலின் அறையில் உள்ள ஒரு புகைப்படத்தில் பார்த்திருந்தார். யமுனா யார் என்று கேட்க, நான் தான் காமாட்சி, உங்க மகளை வளர்த்தது நான் தான் என்றார். அப்போ முத்துவேல் மனைவி நீங்க தானா என்று கேட்க திரும்பி பார்த்து ஹாசினிடம், இவங்க தான் உன்னோட அம்மா என்றார். ஹாசினிடம் நடந்ததை ஒன்று விடாமல் கூறினார் காமாட்சி. அதை கேட்டு ஹாசினி இருவரையும் அணைத்து கொண்டாள். இந்த விஷயத்தை உடனே முத்துவேல் கிட்ட சொல்லலாம் என்று காமாட்சி சொன்னார். அதற்கு ரகுராம் இப்ப வேண்டாம் என்றார். ரகுராமும் ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி எல்லாம் அவர் நினைத்தது போல் நடந்தது. ஒரு விபத்தை செட்டப் செஞ்சு அதை பார்த்திபன் உதவியோடு அனைத்தையும் நடத்தி முடித்தார். அனைவரும் ரகுமாரை பார்த்து சிரித்தபடி இருக்க அப்போது மதன், நீங்க மட்டும்தான் ஷாக் கொடுப்பீங்களா என்று அங்கு இருந்த கதவை திறந்தான். அப்போது அதிலிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண். அதை பார்த்து ரவி மற்றும் ராஜ் இருவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை நாளா என்னோட அப்பா பத்திரமா யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டது என்னோட செல்ல தங்கை ரோஜா தான் என்றாள் மதன். எப்படி எனக்கு இந்த சொத்து மேல எல்லாம் ஆசை இல்லை. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் என்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தினது வேண்டுமென்றால் நானா இருக்கலாம். மொத்த பிளானும் என்னுடைய அப்பா போட்டதுதான் என்றான் மதன். அப்புறம் என்ன, எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியோட போய் சேர்ந்தாங்க. முத்துவேல் தனது மனைவி மற்றும் மகள் ஹாசினியிடம் மன்னிப்பு கேட்டார். மதனை பார்த்து மாதவி கட்டிப்பிடித்தபடி, நான் உன்னை கவனிக்காம விட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுடா என்று அழுதார். ரவியும் மதனிடம் மன்னிப்பு கேட்டான். மதன் சிரித்தபடி ரவியை அணைத்து கொண்டான். அப்போது கவின் ஹாசினியை பார்த்தான். முத்துவேல் ஹாசினியை கவினிடம் போகச் சொல்ல அங்கு சென்று கவினை கட்டி கொண்டாள் ஹாசினி. பார்த்திபன், ரகுராம் மற்றும் ராஜ் இருவரும் அங்கு நடக்கின்ற காட்சிகளை பார்த்தபடி சிரித்தார்கள். அப்போது காவ்யாவை பார்த்து மதிமாறன், உன் அடிச்சதுக்கு ரொம்ப சாரிம்மா, நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, அது தெரியாம நான் என்று அவளின் கைகளை பிடித்து அழுதார். காவ்யா, நீங்க வயசுல பிறவங்க, உங்களை என்ன அடிக்க முழு தகுதியும் இருக்கு என்று மதனை பார்த்தாள். மதனால் தான் எனக்கு இவ்வளவு சொந்தம் கிடைத்தது என்று மனதில் நினைத்தார். அப்போ அங்கு வந்த மதன் காவ்யாவை பார்த்தான். என்ன மேடம், என்ன இப்படி சைட் அடிக்கிறீங்க என்றான். என்னோட புருஷன் நான் சைட் அடிக்காம வேற யாரை எப்படிப்பா என கண்கள் கலங்கியபடி அவனை கட்டிக்கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டு அனைவருக்கு முன்னில் சென்று கைத்தட்டி, எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் என்றாள். அது என்ன என்று அனைவரும் அவளை பார்க்க காவ்யா மதனை பார்த்து, மதன் அப்பா ஆகிவிட்டான் என்று சொல்ல மதன் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தான். அனைவரும் மகிழ்ச்சியின் மதனை கட்டி தழுவினார்கள். மகிழ்ச்சியுடன் முடிந்தது.
என்னதான் நாம காசு பணம் சம்மதிச்சாலும், தனக்கு கஷ்டம் என்கிற போது உதவுவது நண்பர்கள் மற்றும் சொந்தங்கள விட்டுவிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, "தனிமையில் இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சந்தோஷமா இருக்கலாம்" என. "இனிமையே தனிமையே" என்று பாட்டு பாடினாலும், அந்த தனிமை நம்மளோட நல்ல செயல்களைக் கொன்று, நம்மள ஒரு சுயநலவாதியாக யோசிக்க வைக்கும். அதனால நீங்க உங்க வீட்ல யாராவது தனிமையில் இருந்தா, அவங்களோட பேசி அவர்களுடன் நட்பா இருங்க. கொடியதிலும் கொடியது தனிமை. மிகவும் கொடியது. நன்றி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.